அன்பான தோழமை நெஞ்சங்களே, உங்கள் எல்லோருக்கும் ஜீவானவ சிந்தனை பள்ளி, சிங்காரவேலர் சித்தாந்த பள்ளி, பேராசிரியர் நாவா ஆராய்ச்சி பள்ளி ஆகிய பண்பாட்டு அமைப்புகளின் சார்பில் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மெய்நிகர் மேடை 434 இப்போது தொடங்குகிறது. இந்த மெய்நிகர் மேடை என்பது தத்துவ உரையாடலில் 84வது அமர்வாக அமைகின்றது. இன்றைய நிகழ்வில் நம்முடைய அண்ணன் முத்துமோகனுடைய அற்புதமான அந்த இந்திய தத்துவங்களும் தமிழின் தடங்களும் என்ற நூலினை அடியொற்றி நடைபெறுகின்ற தொடர் உரையாடலில் சைவ சித்தாந்தம் ஒரு முக்கியமான வளர்ச்சி என்ற பொருண்மையில் நம்முடைய அன்பு தம்பி இளவல் டெரன்ஸ் சாமுவேல் அவர்கள் இன்றைக்கு நமக்கு உரையை தரவிருக்கிறார்கள். இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்குவதற்கு நம்முடைய தூய சவேரியார் கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் அன்பு இளவல் இதயராஜா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதே போல பாடலை பாடுவதற்காக நீடாமங்கலம் சந்திரசேகர் வந்திருக்கிறார். நம்முடைய இன்றைய நிகழ்வில் குறிப்பாக நம்முடைய பக்கத்திலே இலங்கையிலிருந்து இதுவரையிலும் கலந்து கொண்டிருந்த நம்முடைய அருமை தோழர் ரவீந்திரன் அவர்கள் நமக்கு அப்பால் 6000 மைல்களுக்கு அப்பால் சென்று அமெரிக்காவில் இருந்து இப்போது கலந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து தருவதற்காக அருமை தம்பி குமரி மாவட்ட கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய துணை செயலாளர் ஜார்ஜ் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பான தோழமை நெஞ்சங்களே, ஜீவானாவா சிந்தனை பள்ளி, சிங்காரவேலர் சித்தாந்த பள்ளி, பேராசிரியர் நாவா ஆராய்ச்சி குழு சார்பாக 434வது மெய்நிகர் மேடை இப்போது தொடங்கி நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வின் முதல் நிகழ்வாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை பாட அன்பு தோழன் சைமன் அவர்களை அழைக்கின்றேன். நன்றி ஜாக். தலைமையேற்றிருக்கும் தோழருக்கும் ஏனைய நண்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கிளியொழுகும் சீராறும் மதனமெனும் திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பம் உற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை சிரம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. நன்றி தோழர்களே. சைமன் அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக புத்தர் சிந்தனை பற்றி நமது இயக்குனர் எஸ்.கே. கங்கா அண்ணன் அவர்கள் எடுத்துரைப்பார்கள். அன்பான தோழர்களே, இன்றைய புத்தர் சிந்தனையாக காமமாகிய வெள்ளம் எல்லோருக்கும் அபாயத்தை விளைவிக்கும், உலகத்தையே அது அடித்து கொண்டு போய்விடும், அதன் சூழல்களிலே சிக்கியவனுக்கு மீட்சி பெற வழியில்லை, ஆனால் ஞானம் என்னும் ஓடம் அந்த வெள்ளத்திலிருந்து காக்கும், ஆழ்ந்த தியானமே அதன் துடுப்பாகும். நன்றி. நன்றி அண்ணா. அடுத்ததாக திருக்குறளை பற்றி பேராசிரியர் அன்பண்ணன் ராமச்சந்திரன் அவர்கள் விளக்கி கூறுவார்கள். அன்பான தோழர்களே வணக்கம். இன்று திருக்குறளில் பொருட்பால், அரசியல், தெரிந்து செயல் வகை என்கின்ற அதிகாரம். எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு. நன்றாக எண்ணிய பின்னரே ஒரு செயலை செய்ய துணிய வேண்டும். துணிந்த பின்னர் எண்ணுவோம் என்று எதையும் நினைப்பது குற்றமாகும். நன்றி. நன்றி அண்ணா. அன்பான தோழர்களை, ஜீவானாவா சிந்தனை பள்ளியினுடைய 434வது உரை
அன்பு அண்ணன் முத்துமோகன் அவர்கள் எழுதிய இந்திய தத்துவங்களும் தமிழின் தடங்களும் என்னும் நூலை முன்வைத்து 38வது உரையாக சைவ சித்தாந்தம் ஒரு முக்கியமான வளர்ச்சி என்னும் பொன்மையில் நமது மதிப்புக்குரிய தோழர் டெரன் சாமுவேல் அவர்கள் உரை நிகழ்த்த உள்ளார்கள். இந்த உரை 84வது தத்துவ உரையாடலாக நடைபெற உள்ளது. நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி தர அன்பு தோழர் சூஜா இதயராஜா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இசை பாடலை தர நமது அன்பு தம்பி சந்திரசேகர் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். நிகழ்ச்சியில் பேராசிரியர் அண்ணா ராமச்சந்திரன், இயக்குனர் எஸ்.கே. கங்கா அண்ணன், தோழர் சைமன், சந்திரசேகர், பேராசிரியர் திராவிடமணி, ரகுபதி தோழர், டெரன் சாமுவேல் அவர்கள், இதயராஜா தோழர் அவர்கள், ரவீந்திரன் தோழர்கள் ஆகியோர் இணைந்திருக்கின்றார்கள். இன்னும் பங்கு பெற உள்ள தோழர்களையும் முகநூலில் இணைந்துள்ள தோழர்களையும் மிக்க அன்புடன் வரவேற்று வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக இசைப்பாடலை தர தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய திருவாரூர் மாவட்ட செயலாளர் நீடாமங்கலம் சந்திரசேகர் அவர்கள் வருகின்றார்கள். சிறந்த நாட்டுப்புற பாடகர் என்பது நமது எல்லோருக்கும் தெரியும். சொந்தமாக பாட்டு எழுதி மெட்டு அமைத்து கானக்குயிலில் பாடும் அற்புதமான பாடகர். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற நிகழ்வுகளில் இவர் பாடாத மேடைகளே இல்லை என சொல்லலாம். ஜீவானாபா சிந்தனை பள்ளியில் இணை இயக்குநராக இருந்து பல்வேறு நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து தந்து கொண்டிருக்கின்றார். சிறந்த கதை சொல்லியாகவும் பரிணமித்துக் கொண்டிருக்கின்றார். அவர்களை இசைப்பாடல் தர வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். 34வது மேடையில் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருந்த அத்தனை ஆளுமைகளையும் வருக என எல்லோரையும் அழைத்ததாக ஏற்பீர்கள் என நம்பி இந்த நிகழ்வில் நான் இப்பொழுது ஜீவாவை பற்றி ஒரு பாடல், இது கவிஞர் நிலாதரன் எழுதி என்னுடைய நானே இதற்கு மெட்டு அமைத்திருக்கிறேன். அந்த பாடல் இப்பொழுது உங்கள் முன்னால். காலத்தின் நீளத்தின் கலந்தாடும் கரையாதராகம் தேடி போடும் நாளுக்கு செருப்பாக நினைத்தாய், பசியான வயிற்றுக்கு கூழாக குடித்தாய், பள்ளிக்கு சென்றாணி பாடங்கள் படித்தாய், ஆனாலும் ஆசானாய் புகழ. தம்பி சந்திரசேகர் அவர்கள் தீண்டாமைக்கு எதிரான ஒரு அற்புதமான பாடலை பாடுவதற்கு முன்வந்திருக்கின்றார்கள். இணைய சிக்கல்களில் சிறிய பிரச்சனைகள் இருக்கின்றது. அதனால் நாம் அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்வோம். அடுத்ததாக தலைமை உரையை வழங்க பாளையங்கோட்டை சவேரியார் கல்லூரியின் தமிழ்துறை தலைவராக பணியேற்றும் முனைவர் சூஜா இதயராஜா அவர்கள் வருகின்றார்கள். சித்தர் தத்துவத்தில் தான் முனைவர் பட்டம் பெற்றிருக்கின்றார்கள். தமிழர் தத்துவங்கள் குறித்து பல கட்டுரைகள் எழுதியுள்ளார்கள். கடந்த ஆண்டு தத்துவ சிந்தனைகள் குறித்து ஒரு கருத்தரங்கினை தமிழ் துறையில் தாம் முன்னின்று சிறப்பாக நடத்தியவர். பல பயிலரங்குகள் கருத்தரங்குகள் நடத்திய அனுபவம் அவருக்கு உண்டு. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற நெல்லைக்கிளை உறுப்பினர், ஜீவானாவா சிந்தனை பள்ளியில் முக்கிய பங்கெடுப்பாளராக திறம்பட செயல்பட்டு கொண்டிருப்பவர். அவர்களை நிகழ்ச்சிக்கு தலைமை உரை தர வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். நண்பர்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தினுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தத்துவம் குறித்த விஷயங்களை தத்துவ பேராசிரியர் பேசுகின்ற போது என்னை மாதிரி தமிழாசிரியர்கள்லாம் ஒரு கிறுக்கல் மாதிரிதான் சொல்ல முடியும். ஏன்னா நம்முடைய டெரன்ஸுக்கு தான் முழுமையான விஷயங்கள்லாம், தத்துவம் குறித்த விஷயங்கள்லாம் அதுல டெப்தா, அவருக்கு ஆழமா இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு அறிவு என்பது அவருடைய அந்த அறிவு தளத்துல இயங்கிக்கிட்டு இருக்கார். இருந்தாலும் இந்த அமர்வுல என்னை தலைமை பொறுப்பை எடுக்க செய்து நம்முடைய தோழர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தோழர்களே, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பொதுவா இலக்கிய வரலாறுகள்ல இந்த காலத்தின் அடிப்படையில பிரிக்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பிரிச்சிருப்பாங்க.
சாதாரண இயல்பா பிரிக்கக்கூடிய ஒரு அரசர்கள் அடிப்படையில் பிரிக்கக்கூடிய இலக்கிய வரலாற்று பேராசிரியர்கள், அல்லது ஒரு ஆய்வு நோக்கில் கைலாசபதி மாதிரி பிரிக்கக்கூடிய ஒரு திறனாய்வாளர்கள், அல்லது மார்க்சிய அணுகுமுறையாளர்கள், அல்லது ஒரு சிந்தனை அடிப்படையில பிரிக்கக்கூடிய வேலுப்பிள்ளை போன்றவர்கள்லாம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த சைவ சித்தாந்த சாஸ்திரங்களை பற்றி பேசும்போது அதற்குரிய பின்புலத்தை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவா அரசர்கள் அடிப்படையில, வேந்தர்கள் அடிப்படையில இந்த காலத்தை ஏறக்குறைய பல்லவர்களுடைய காலம், பிற்கால பல்லவர்களுடைய தொடங்கி சோழர்களுடைய சோழனுடைய ஆட்சி முடியக்கூடிய தருவாயில பக்தி இயக்கம் வளர்ச்சி அடையுது. அந்த பக்தி இயக்கத்தினுடைய பின்னோட்டமாக தான் இந்த தத்துவ, குறிப்பாக வைதிகம் சார்ந்த தத்துவ நோக்கு என்பது அங்க தளம் அமைக்கப்படுது. இப்படி அந்த அரசர்கள் அடிப்படையில பார்க்கின்ற போது அது பல்லவர்கள் காலத்தினுடைய தொடக்கமாகவும் சோழருடைய காலத்தினுடைய ஓட்டமாகும். ஓட்டம் என்றால் ரன்னிங்காகவும் கடைசி முடியக்கூடிய சூழலை இருப்பதை பார்க்கலாம். சிந்தனை அடிப்படையில நம்ம அந்த காலத்தை பார்த்தோமானால் வேலுப்பிள்ளை போன்றவர்கள் என்ன செய்தாங்கன்னா, சமயநெறி காலத்திற்கு பின்னாடி வந்த ஒரு காலம் தான் அந்த தத்துவ நெறி காலம். ஏறக்குறைய சோழர்களுடைய காலத்தினுடைய அந்த ஆட்சி முடிவுறக்கூடிய ஒரு சூழல்ல, அல்லது பாண்டியர்களுடைய எழுச்சி, பிற்கால பாண்டியர்களுடைய எழுச்சி வரக்கூடிய காலகட்டத்துல, அதாவது தோத்திர பாடல்களுடைய பின்னால் வரக்கூடிய சாத்திரங்களாக இவைகள் அமைந்திருக்கின்றன என்று அவர் இந்த காலத்தை சொல்லிட்டு போவார். நம்மளுடைய மார்க்சிய சிந்தனையாளர்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, இந்த தத்துவ நெறியக்கூடிய காலத்தை அது அரசருடைய காலமாகவோ தத்துவ நெறி காலமாகவோ அவர்கள் உள்ளே பேசினாலும் மேலே வைக்கின்ற போது கைலாசபதி என்ன வைப்பார் அப்படின்னா, அது ஒரு நிலவுடைமை சமூக அமைப்புல, ஏன்னா வேளாளர்களுடைய அந்த பங்களிப்பு, அந்த ஆதிக்கம் எல்லாம் அங்க இருப்பதனால அவர் அந்த காலத்தை நிலவுடைமையாளர்களுடைய ஒரு காலமாக அதை வரையறை செய்வார். சரி, எது எப்படியாக இருந்தாலும், அது தத்துவ ரீதியாக இருந்தாலும், அரசர்கள் ரீதியாக இருந்தாலும், அல்லது அது நிலவுடைமை சமூகமாக இருந்தாலும், அங்கேதான் தமிழருடைய ஒரு தத்துவம், சைவ தத்துவம் உருப்பெற்றிருப்பதாக நாம் பார்க்கின்றோம். பொதுவா இந்த தத்துவம் தமிழ், இந்த நம்முடைய இந்த தத்துவ உரையாடல்கள்ல நம்ம தமிழர்களுடைய தத்துவமார்களுடைய இந்த சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள், அந்த 14 சாஸ்திரங்களை பற்றி நாம் யோசித்து பார்த்தோமானால், இதை நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, உலகத்தினுடைய மற்ற தத்துவங்கள்லாம் என்னுடைய பார்வையில், அது எப்படி பேரன்ஸ் சொல்ல போறாருன்னு தெரியல, மற்ற தத்துவங்கள்லாம் ஏறக்குறைய ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஒரு தனித்துவத்தை கொண்டிருக்கும். அது குறையோ நிறைய ஒரு தனித்துவ ஒரு பாங்கில் அமைந்திருக்கும். ஆனால் சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் தமிழகத்துல இவ்வளவு ஆழமரமாக விருட்சம் அடைந்தாலும் அதை எப்படி பார்க்கிறாங்க, முத்துமாவும் கூட அதை குறிப்பிடுகின்றார். இது பல தத்துவங்களை உள்வாங்கிய ஒரு தத்துவமாக தான் இந்த சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் இருப்பதை நாம பார்க்கின்றோம். பொதுவாக இந்த வைதீகத்தை பொறுத்த வரைக்கும் எதுலையுமே ஒரு களவாடல் தான் அங்க நிகழும், அப்படிதான் நான் பார்க்கிறேன். அவங்க அறிவு சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது அவர்கள் தத்துவம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, அல்லது எதுவா இருந்தாலும் சரி, மற்றவையிலிருந்து அவைகளை கரைத்து தன்னோடு இணைத்து கொண்டு அது தன்னது மாதிரி காட்டக்கூடிய பாங்கு தான் வைதீகத்தினுடைய தன்மையா இருக்கும். அது வைதீகத்தினுடைய 6 பிரிவுகளாக இருந்தாலும் சரி, தமிழகத்தில் வருகின்ற சைவமாக இருந்தாலும் சரி, வைணவமாக இருந்தாலும் சரி, அல்லது சைவத்தை அடிவற்றி பல தத்துவங்களை உள்வாங்கி கொண்ட அந்த சைவ சித்தாந்த சாஸ்திரங்களா இருந்தாலும் சரி பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு இதுக்குன்னு ஒரு 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 தனி நுட்பத்தை நாம் சொல்ல முடியாது. இது மற்றவைகள் எல்லாம் உள்வாங்கிய ஒன்றாக தான் இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த வைதீகம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாம இந்த சோழர்களுடைய காலத்திலையும் அந்த நிலவுடைமையினுடைய தொடக்க காலமா இருக்கக்கூடிய இந்த பல்லவருடைய பிற்கால பல்லவர்கள், முற்கால பல்லவர்கள் அரை இலக்கியங்கள்ல போயிடுறாங்க, அல்லது கலப்புறாங்க, அதை ஒற்றி போயிடுது. பிற்கால பல்லவர்கள் சோழர்களுடைய இந்த காலத்துல இந்த தத்துவங்கள் உருவாவதற்கு அடிப்படையா இருந்தது பக்தி உணர்ச்சி தான். பக்தி உணர்ச்சி நமக்கு தெரியும், உணர்வால் கட்டமைக்கப்படுது. ஒரு கட்டத்துல உணர்வு போயிடும்.
உணர்வு எவ்வளவு காலத்துக்கு தாக்கு பிடிக்க வைப்பது நிலவுடைமை சமூகத்துல? அப்ப அவங்களுக்கு ஒரு தத்துவம் தேவைப்படுது. அப்ப அறிவு நோக்கிய ஒரு தத்துவமாக கட்டமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அவசியம் அவர்களுக்கு ஏற்படுது. அதனாலதான் இந்த சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் கட்டமைக்கப்படுகின்றதோ என்று நாம யோசித்து பார்க்கலாம். பொதுவா நான் சொன்ன மாதிரி வைதீகத்திற்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தர்க்க அடிப்படையிலான அறிவு அடிப்படையில் அணுகக்கூடிய, இப்ப சமயங்களை உணர்ச்சியின் அடிப்படையில் அணுகலாம், யாரா இருந்தாலும் பார்க்கணும். பரங்குன்றத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் உணர்ச்சியின் அடிப்படையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் நான் பார்க்கிறேன். ஒரு அறிவு நோக்குல ஒரு அணுகக்கூடிய ஒரு முறை என்பது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏற்கனவே தெரியும், சமணம் அவைதிகம் தான். அதுலயும் குறிப்பாக பௌத்தம் தான். பௌத்தத்தில் இருந்துதான் நம்மளுடைய தமிழ் தத்துவ நெறிப்பாடுகள் வளர்ச்சி அடைந்ததை பற்றி சொல்லும் போது ஒரு அறிஞர் சொல்றாரு, பௌத்தத்தினுடைய அந்த தர்க்க முறைகளை தான் பின்பற்றி கொண்டு இந்த பக்தி உணர்ச்சியை நிலைப்படுத்துவதற்காக இந்த சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் கட்டமைக்கப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து அது நிலவுகின்றது. அப்ப தனக்கென்று ஒரு சொந்த ஒரு விடயம் என்பது இங்க இல்ல. அவங்க பௌத்தத்துல தான் பெறாங்க, அதுக்கப்புறம் வடிவமைச்சுக்கிறாங்க. தன்னுடைய பக்தி உணர்ச்சியை உள்ள கொண்டு வர்றாங்க, தன்னுடைய ஆகமங்களை உள்ள கொண்டு வர்றாங்க, வேதங்களை கொண்டு வர்றாங்க, எல்லாத்தையும் இணைக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு ஒரு தர்க்க ரீதியான விஷயத்தை அவங்க தர்க்க ரீதியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை அவங்களுக்கு பௌத்தம் தான் கொடுப்பதாக நாம் பார்க்கலாம். இந்த அறிவுற்றிய சில கதைகள்லாம் அதுல வரும். உதாரணமா பார்த்தோம் அப்படின்னா, திருஞான சம்பந்தர், அதாவது மணிமேகலை பல சமயங்களோடு முரண்பட்டு தன்னுடைய கொள்கையை நிலைநாட்டுவான். அதுக்கு குண்டலகேசி அது மாதிரி நிலைநாட்டும். இந்த ரெண்டுக்கும் மறுப்புறையாக நீலகேசி வரும். இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்த சம்பந்தருடைய காலத்துல ஒரு கதை கட்டமைக்கப்படும். அந்த கதையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, போதிமங்கை என்ற இடத்துல திருஞான சம்பந்தருடைய சீடர் சம்பந்த சரணாலயர் அப்படின்னு ஒரு சீடர், அந்த சம்பந்த சரணாலயர் அந்த போதிமங்கை என்ற ஊர்ல ஒரு பௌத்தரோடு வாதம் பண்ணுவதற்கு போகும்போது அவரால் வாதம் பண்ண முடியாம இருக்கும்போது அவரை ஊமையாக்கிய செயல்பாடுகள் காட்டப்படுகின்றன. வாதம் பண்றாரு, வாதம் பண்ண முடியலன்னு அவங்க நேரடியா சொல்லல. ஆனா அந்த வாதம் நிகழ்ந்து முடிவில் அவர் ஊமையாக்கப்பட்டார் என்றெல்லாம் விஷயங்கள் வருகின்றன. அப்ப இந்த கதைகள் இந்த போதி மங்கையில நடந்தது. அதே மாதிரி இலங்கையில இருந்து வந்த ஒரு பௌத்த குருவை மாணிக்க வாசகர் அவரோடு வாதம் புரிந்ததாகவும் ஒரு கதைகள் கட்டமைக்கப்படுகின்றன. அவங்களோட சைவ அந்த பக்தி, உதாரணமாக புராணங்கள், 12 திருமுறைகளுக்கு பிறகு வரக்கூடிய அந்த புராணங்கள், சாஸ்திரங்களை ஒட்டி வரக்கூடிய புராணங்கள்ல கட்டமைக்கப்படுது. அப்ப அவங்களுக்கு தத்துவம் தேவைப்படுவதனால் சில வரலாறுகளை இணைக்க வேண்டும். ஏனென்றால் சம்பந்தரை இணைத்தால்தான் அங்க நமக்கு ஒரு மரபு ரீதியான ஒரு புனிதத்துக்குரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்காக அவரை இணைக்கிறாங்க. அதே மாதிரி மாணிக்க வாசகர் நாம் பார்க்கிறோம், அவரும் திருநாவுக்கரசரோடு இணைந்து அந்த காலம் பிற்பட்ட காலமா இருந்தாலும் ஒரு தொண்டர் குழாமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உளவார ஒரு தொண்டர் குழாமை ஏற்படுத்தக்கூடிய திருத்தொண்டர் குழாமை உருவாக்கக்கூடிய பணி மாணிக்க வாசகருக்குமே. ஏன்னா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, திருவாசகம் என்ற ஒரு பகுதிக்குள்ள நிறைய சிறிய சிறிய இலக்கியங்களை இணைத்திருப்பார். அது ஒவ்வொன்றும் ஒரு கோத்தும்பி, ஒரு திருப்பொன் ஊசல், திருவம்பாவை, திருப்பொற்சுண்ணம், திருக்கோத்தும்பி, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம் பக்தியை கட்டமைக்கக்கூடிய சிறு சிறு இலக்கியங்களை அப்படியே சேர்த்து வச்சிருப்பார். அப்ப அவங்களுக்கு ஒரு மரபு தேவைப்படுது. அதனால இந்த கதைகளை இணைத்து தத்துவங்களில் நாங்களும் தெளிவாக இருக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய விஷயமாக அது இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் நான் சொன்ன மாதிரி பௌத்தத்திலிருந்து சில விஷயங்களை உள்வாங்கி கொண்டு அவருடைய 12 திருமுறையினுடைய அந்த பக்தி இயக்கத்தையும் தன்னுக்குள் செறித்து கொண்டு, அதுதான் உங்களுக்கு அடிப்படை.
அது மட்டும் இல்லாமல் அவர்கள் புராணங்களையும் இணைக்கக்கூடிய ஒரு பாங்கிற்கு அவர்கள் செல்வதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு முன்னாடி, இது டெரன்ஸ் ஏற்கனவே பேசியிருப்பார்னு நினைக்கிறேன், முன்னாடி மிக முக்கியமாக பக்தி இயக்கத்துக்கு அதனோட உடன்படாத சங்கரருடைய காலமும் ஏறக்குறைய இந்த தத்துவ இந்த சாஸ்திரங்களுக்கு முன்னாடிதான் வரக்கூடியதை பார்க்கிறோம். சங்கரருடைய இந்த மாயாவாதம், அத்வைதம் என்று அழைக்கக்கூடியது, ராமானுஜருடைய விசுத்த அத்வைதம், அங்க நமக்கு நிறைய இருக்கும். இவர் தனித்தனின்னுவாரு, அவர் இணைப்பாரு, உலகம், கடவுள், உயிர்கள் எல்லாம் வேற வேற என்று ராமானுஜர் சொல்லுவாரு. சங்கரர் பரம்பொருளுடைய அம்சம்தான் உயிர்கள், அதை பிரிக்கக்கூடியது இந்த பாசம், மாயை என்ற உலகம், மாயை நீங்குகின்ற போது அந்த உயிர்கள் எல்லாம் பரம்பொருளோடு இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல்ல அப்படிலாம் சொல்லுவார். அப்ப இந்த சாஸ்திரங்கள்ல பக்தி இயக்கத்தினருடைய 12 திருமுறை மட்டுமல்ல, சங்கரனுடைய விஷயங்களையும் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. ராமானுஜருடைய தத்துவம், விசிட்ட அத்வைதம், தனித்தனி என்று சொல்வார்ல, அதுல பரம்பொருள் எப்பொழுதுமே தனித்துவமானது, இப்படிதான் உயிர்களும் உலகம் இருந்தாலும் அது வேற இது வேற அப்படின்னு பிரித்து காட்டக்கூடிய ஒரு சூழல்ல. அப்ப அந்த பௌத்தத்துல ஆரம்பித்து அந்த அறிவை பெற்று பக்தி இயக்கத்தினுடைய அந்த 12 திருமுறையை உள்வாங்கி கொண்டு தத்துவ ரீதியாக சங்கருடைய அந்த மாயாதவாதம், ராமானுஜருடைய தத்துவம், ஸ்ரீகாண்டர், மாத்வர் இவர்களுடைய அந்த தத்துவங்களை எல்லாம் செறித்து கொண்டுதான் இந்த நம்மளுடைய இந்த சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் உருப்பெற்றதாக சொல்லும். ஏற்கனவே அந்த நிலவுடைமை சமூகம் என்று நாம் பார்க்கின்றோம். நிலவுடைமை சமூகத்துல எவ்வளவு காலத்துக்கு அவங்களுக்கு தூண்டி வருது, எல்லா சமூக ரீதியாகவும் அடியார்களை கட்டமைச்சாச்சு, ஒரு கண்ணப்ப நாயனாரை கொண்டு வந்தாச்சு, ஒரு காரைக்கால் அம்மையாரை கொண்டு வந்தாச்சு, ஒரு அந்தனரை கொண்டு வந்தாச்சு, சமுந்தர்கள் பார்க்கிறோம். இப்படி பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்களை உணர்வு ரீதியாக கட்டமைக்கப்பட்டு பெரிய புராணம் எழுதப்பட்டாலும் அந்த வைதிகத்தை தொடர்ந்து இயக்கணும் அப்படின்னா அதுக்கு பின்புலம் தேவை. அப்ப மறைமுகமாக வாய் பேசாத ஒரு பூட்டுவித்தல், கேள்வி கேட்காத ஒரு பூட்டுவித்தலை செய்ய வேண்டும் என்பதை அடிப்படையாக வைத்துதான் இந்த சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் உருப்பெற்றதாக நாம் பார்க்கலாம். அதுலயும் இந்த 14 சைவ சித்தாந்த சாஸ்திரங்களுக்கும் அடிப்படையாக இருக்கிறது மெய்கண்டாருடைய சாஸ்திரங்களை தான் சொல்லுவாங்க. இந்த இடத்துல நாம ஒரு கேள்வி வச்சுக்கலாம். மெய்கண்டார் ஒரு வேளாளர் மரபை சார்ந்தவராக இருக்கின்றார். எப்படி திருஞான சம்பந்தர் அவருக்கு முன்னாடி அப்பர் இருக்கிறாரோ, அப்பர் என்ற வேளாளர் மரபினர் பக்தி இயக்கத்தை வயதால் மூத்தவர், ஏறக்குறைய அவருக்கு பின்ன ஞான சம்பந்தரை அந்தனர் என்ற அடிப்படையில முன்னே வைத்தாலும் பிறப்பு வயது அடிப்படையில திருநாவுக்கரசர் தான் வயதுல மூத்தவர். அப்ப வேளாளர் அந்த திருநாவுக்கரசர் கட்டமைத்த அந்த பணியை அதற்கு அடிநாதமாக திருஞான சம்பந்தர் உள்ளே இருப்பார். அதே மாதிரிதான் சைவ சித்தாந்த சாஸ்திரத்திலே பார்த்தோம் அப்படின்னா மெய்கண்டார் என்ற ஒரு வேளாளர் அமைப்பை சேர்ந்த அந்த சமூகத்தை சார்ந்த நிலவுடைமை சமூகத்தை சேர்ந்த அவர் அந்த சாஸ்திரத்தினுடைய முதன்மையாளராக இருக்கா. அதுக்குள்ள அடிநாதமாக பார்ப்பனியம் தான் அதற்குள்ளே அடிநாதமாக இருப்பதை நாம பார்க்கலாம். அப்ப ஏறக்குறை நான் சொன்ன மாதிரி ஒரு அப்பருக்கு ஒரு திருஞான சம்பந்தர் மாதிரி இந்த மெய்கண்டாருக்கும் அதே அடிப்படையில இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எல்லாத்தையும் நாம் பேசுவதை காட்டிலும் அவர் பேசாதான் சிறப்பிற்குரியதாக இருக்கும். இந்த சைவ சித்தாந்த சாஸ்திரத்துல அது எந்த அளவிற்கு அது மனிதர்களை கேள்வி கேட்காமல் பூட்டி வைக்குது அப்படின்பதற்கு ஒரு உதாரணம் நம்ம சொல்லலாம். என்ன உதாரணம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா, அந்த ஒரு இடத்துல, அதாவது 12வது சூத்திரத்துல மெய்கண்டாருடைய சிவஞான போதம் ஏறக்குறைய அவருடைய காலம் 13ஆம் நூற்றாண்டு. ஆனா அதற்கு முன்னாடியே சிவஞான சித்தியாரும் சிவஞான கல்கிப்படியாரும் என்ற 2 நூல்கள் முன்னாடியே உருப்பெற்றது. அந்த 2 நூல்கள் உருப்பெற்றாலும்
மெய்கண்டார் தான் அதை நிலைப்படுத்துறார். மெய்கண்டார் தான் மூலமாக மையப்படுத்துது. அதுல நான் சொன்ன மாதிரி 12வது சூத்திரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஜீவன் முக்தர் இயல்பு, ஒரு பக்தருடைய இயல்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை அங்க கட்டமைக்கப்படும். என்ன அப்படின்னா, அதுல அந்த ஜீவன் என்பது நம்மளுடைய மாண்ட உயிர்கள், பல சமூகத்தை சார்ந்த உயிர்கள் என்று நாம வச்சுக்கிறோம். அதுல சொல்லுவான், முதலாவது அந்த ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மலத்தினை களைதல் வேண்டும். ஆணவம், கண்மம், மாயை, அதான் மும்மலங்கள் என்று சொல்வார்கள். ஆணவம், கண்மம், மாயை, மலத்தை நீக்க வேண்டும். 2வது ஸ்டெப்பு, கலைந்த மலங்கள் மீண்டும் சேராதவாறு என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்றான். சிவனடியார் திருக்கூட்டத்தை நாடுதல் வேண்டும். எங்க வர்றான் பாருங்க. எல்லா சமூகத்தையும் சமநிலைப்படுத்துவது மாதிரி சொன்னாலும், உன்னுடைய மலம் நீங்குவதற்கு நீ முயற்சி செய், அதை நீக்கு. ஆனா முழுசா நீக்க முடியாது. அப்படி நீக்க வேணும் என்றால் நீ என்ன செய்யணும், இந்த கூட்டத்தினரிடம் நீ உள்ளே இணைய வேண்டும், சிவனடியாருடைய திருக்கூட்டத்தை நாடுதல் வேண்டும் என்று சொல்றார். 3வது சொல்றான், அடுத்த அந்த பார்முலால 12வது சூத்திரத்துல சொல்றாங்க, நீ திருக்கூட்டத்துல இணைந்த பிறகு சிவனடியாருடைய இணக்க நிலையை, ஒரு இணக்கம் அல்லது ஒரு ஒப்புதல் நிலையை நீ பெரும் பொருட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, சிவாலயத்தை ஆலய வழிபாட்டு முறைகளை கொண்டு வர்றார். ஆலய வழிபாட்டு முறையை பின்பற்றுவதும் திருவேடத்தை மதிப்பதும் அப்படின்னு சொல்றான். திருவேடத்தை, சிவனடியாரை மதிப்பது சிவனடியாரை வணங்குவதற்கு சமம். பக்தி இலக்கியத்துல வரக்கூடிய அந்த சொல்லாடல் நம்ம பார்க்கிறோம். அப்ப அததான் சைவ சித்தாந்தம் மீண்டும் என்ன செய்து கட்டமைத்து, எந்த சமூகத்தை சார்ந்தனாலும் சரி, நீ ஒரு முக்தி நிலையை நீ பெற வேண்டும் என்றால் அந்த 12வது சூத்திரத்துல நீ இந்த நிலை மனிதர்களோடு நீ பார்ப்பனியத்தோடு இணைந்திருத்தல். நான் பார்ப்பனியம் போது நான் சொல்லக்கூடிய வார்த்தை, அது திருக்கூட்டம் சிவனடியாரோடு இணைய வேண்டும் என்று சொல்லுது. அந்த மேட்டிமையை சொல்லு. மேட்டிமையை நீ இணைஞ்சாலும் ஒரு இணக்கத்தை உருவாவதற்கு நீ 2 செய்யணும். ஒன்று, நீ அவர்களை மதித்தல் வேண்டும். அந்த திருவேடம் என்பது அவர்களுடைய அந்த சைவ அடியார்களுடைய நிலைப்பாட்டை நீ அங்கீகாரம் செய்ய வேண்டும். 2வது விஷயமாக, நீ உளவாரனாக திருநாவுக்கரசு உற்பத்தி பண்ணி கொடுத்தார் அல்லவா, உளவாரப்படை, தொண்டர் குலாம். அந்த தொண்டர் குலாத்தில் நீ தொடர்ந்து செயல்பட வேண்டும்னா அதுக்கு நீ ஆலயத்தை தொடர்ந்து வழிபாடு வேண்டும். ஆலயத்தை வழிபடுவது என்பது பல படிநிலைகள். கோயில் வழிபாடு, கோபுர வழிபாடு, குளத்தை சுத்தமிடுதல், தேர் வழிபாடு, தேரை இழுத்தல், பூக்கட்டுதல், பல நிலைப்பாடு, பக்தர் குலாம், பல குலாம்கள் இருக்கு. ஆக இந்த அடிப்படையில அந்த சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் அடிப்படையாக பேசுவதை நாம் பார்க்கிறோம். இறுதியாக ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். எப்படி பக்தி இயக்க காலத்துல அதை மக்களை சமண பௌத்தத்திலிருந்து விடுபடாத வண்ணம் அந்த மக்களை பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நில உடைமையாளருடைய காலத்தில் தொடங்கி வைத்த அப்பரனுடைய பணியை இதயமாக இருந்து செயல்பட்டவர் சம்பந்தர். ஏன்னா சம்பந்தர் தான் டாப் மோஸ்ட், உளவாரப்பட செகண்ட் தான். அதே மாதிரி இந்த சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள்ல மெய்கண்டார் என்ற ஒரு உளவார தொண்டர் தொடங்கி வைத்த சாத்திரத்தை உள்ளே இருந்து செயல்படுத்துவது யாருன்னா பார்ப்பன. அவருடைய பெயர் அருணந்தி சிவாச்சாரியர் என்று சொல்றாங்க. அருணந்தி சிவாச்சாரியர் தான் திருஞான சம்பந்தனுக்கு இணையான ஒரு இடத்தை சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள்ல உட்புகிறார். அது மட்டுமல்லாமல் இந்த சாஸ்திரங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா, குறிப்பாக மெய்கண்டாருடைய இந்த நூல்ல மணிமேகலையில் எப்படி ஒரு வாதச்சருக்கம், சமயவாத சருக்கம், பல சமயங்களோடு ஒரு சொல்லாடல் உரையாடல் நடக்குதோ, அது மாதிரி இந்த 12 சூத்திரத்திலையும் ஒவ்வொரு சூத்திரத்திலையும் பலவிதமான தத்துவங்களோடு முரண்பட்டு இந்த சைவத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு பரந்த வெளியை கட்டமைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடை உருவாக்குவதை பார்க்கின்றோம். ஆகவே நண்பர்களே, இந்த சைவ சித்தாந்த சாஸ்திரம் உருவாகிய காலம் ஏறக்குறைய ஒரு அசைவுக்குரிய ஒரு காலம். சோழர்களுடைய பிற்கால காலம் வந்துருச்சு. அவங்களுடைய ஆட்சி முடிய போகுது, பாண்டியர்களுடைய ஆதிக்கம் வரப்போகுது.
அதற்கு பிறகு நமக்கு தெரியும் விஜயநகர பிறகு நாயக்கர் போன்ற காலகட்டம் எல்லாம் வரப்போகுது. அப்ப இந்த நேரத்துல இந்த மக்களை எந்த விதத்துல கட்டமைத்தால் இவர்கள் இருப்பார்கள், அதிலும் குறிப்பாக அடிமட்ட மக்களை என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு நோக்கில் இந்த சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் தத்துவமானது கட்டமைக்கப்படுகின்றது என்று நாம் யோசித்து பார்க்கலாம். ஆகவே இந்த நிகழ்வுல எனக்கு இந்த வாய்ப்பை தந்த ஜீவா நாவா சிந்தனை பள்ளியினுடைய அருமையான அன்பிற்குரிய தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதனுடைய தொடர்ச்சியாக இதை காட்டிலும் அகலமாக விரிவாக டெரன்ஸ் அவர்களுடைய உரையை நாம் கேட்போம். நன்றி, வணக்கம். நன்றி பேராசிரியர் அவர்களே, சிறப்பான ஒரு உரை. தலைப்பினுடைய மையத்தில் இருந்து உங்களுடைய தலைமை உரையை வழங்கியிருக்கின்றீர்கள். மிக்க நன்றி பேராசிரியர் அவர்களே. அடுத்ததாக சிறப்புரை. சைவ சித்தாந்தம் ஒரு முக்கியமான வளர்ச்சி என்னும் பொருண்மையில் கல்கத்தா சாந்தி நிகேதன் பல்கலைக்கழக தத்துவ பேராசிரியர் டெரன்ஸ் சாமுவேல் அவர்கள் வருகின்றார்கள். ஜீவானாவா சிந்தனை பள்ளியில் தத்துவ உரைக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் தோழர் டெரன்ஸ் என்றால் அது மிகையல்ல. தத்துவம் என்பது ஒரு நாவலை படித்து செல்வது போல் படித்து செல்ல முடியாது என்று நமக்கு எல்லோருக்கும் தெரியும். முத்துமோகன் அண்ணனும் இந்திய தத்துவங்களும் தமிழின் முத்துமோகன் இந்திய தத்துவங்களும் தமிழின் தடங்களும் என்ற நூலின் ஒரு அத்தியாயத்தை படித்து உள்வாங்குவது என்பது அவ்வளவு சுலபமானது அல்ல என்பது நமக்கு தெரியும். ஆனால் தோழர் டெரன்ஸ் அவர்கள் இந்த நூலின் ஒவ்வொரு பகுதியையும் சன்னம் சன்னமாக நமக்கு எளிதில் புரியக்கூடிய அளவிற்கு விளக்கி தருகின்ற விதம்தான் நம்மை வியக்க வைக்கின்றது. இதற்காக இவர் இந்த நூலுக்கு வெளியிலும் எத்தனை நூல்களை படித்து கட்டுரையாக்கி நமக்கு விளக்கி வருகின்றார்கள் என்பது எண்ணும் போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது. அவர் தனது உழைப்பை ஜீவானாவா சிந்தனை பள்ளிக்கு வழங்கி வருகின்றார் என்றால் அது எங்களை எல்லாம் பெருமைப்பட வைக்கின்றது. அந்த நன்றி கடனோடு தோழர் டெரன்ஸ் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். தோழர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஜார்ஜன அவர்களுடைய அந்த ஒருங்கிணைப்பு என்பது நாளுக்கு நாள் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு என்னைய ரொம்ப புகழ்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னதோ இது நான் பேச விரும்புகின்ற முத்துமோகன் சாருடைய கருத்துக்களை இங்கு நமக்கு ஒரு வாய்ப்பாக ஜீவானவா சிந்தனை பள்ளி எனக்கு கொடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்றதுதான் எனக்கு உண்மை. அதே போல தோழர் சந்திரசேகர் அவர்களுடைய பாடல் ரொம்ப கேட்க முடியல அப்படின்னாலும் இடையில கொஞ்சம் வரிகளை நம்ம கொஞ்சம் கேட்க முடிந்தது. அதுவும் அற்புதமாக இருந்தது. அவருடைய குரல் வளம் எப்பொழுதுமே ஒரு வியக்கத்தகுந்த ஒரு அடி ஆழத்திலிருந்து வருகிற ஒரு கனத்த குரலாக இருக்கும். இன்றைய தலைமை உரையை நிகழ்த்திய தோழர் பேராசிரியர் இதயராஜா அவர்களுக்கு மிக்க நன்றி. அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அதை இன்னும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்ற உணர்வு தான் இன்று எனக்கு வந்தது. ஏன்னா அந்த சைவ சித்தாந்தத்தினுடைய சமூக பின்புலம் அதை இலக்கிய ரீதியாக ஒரு சமூக ரீதியாக அதற்குள்ள இருக்கிற அரசியல் என்ன, அதுக்கப்புறம் தமிழ் வரலாற்றுல அதை எப்படி அது பல்வேறு கருத்துக்களை உள்வாங்கி சைவ சித்தாந்த தத்துவம் என்பது நிலை பெற்றது என்பது போன்ற பல விஷயங்களை அற்புதமாக அவர்கள் தொட்டு சென்றார்கள். இன்னும் கூட நான் என்னை பொறுத்தளவு இன்னும் கொஞ்சம் நேரம் அவங்க பேசியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கருத்துக்களையும் இன்னும் சொல்லி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரிதான் இருந்தது எனக்கு இன்னைக்கு. அவர்களுடைய மிகுந்த ஆழமான ஒரு தலைமை உரைக்கு மிக்க நன்றி. அதுலயும் குறிப்பாக சூத்திரங்களை எல்லாம் சிவஞான போதத்தினுடைய சூத்திரங்களை எல்லாம் அதை சொல்லி அதை எப்படி ஒரு பக்தி என்ற பார்வையில் ஒரு விதமான பூட்டு அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை சொன்னாங்க. கேள்வி கேட்க முடியாத பூட்டுதல் அப்படின்னு சொல்ற ஒரு
ஒரு சொற்றொடர் என அதை அதை வந்து உபயோகித்தார்கள். அந்த விஷயங்கள்லாம் அது எப்படி பண்ணது, அதுக்குள்ள இருக்கிற குறிப்பான ஒரு அரசியல் என்ன அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. தோழருக்கு மிக்க நன்றி. இவங்க தொடர் இதயராஜா அவர்கள் சொன்ன அந்த விஷயத்திலிருந்தே நம்ம தொடங்கலாம். அவங்க முதல்ல வந்து இலக்கியத்துல வந்து எப்படி வந்து இலக்கிய விஷயங்கள்ல எப்படியான பகுப்பு, கால பகுப்பு என்பது எவ்வாறு நிகழ்ந்திருக்கிறது, அதை வெவ்வேறு அறிஞர்கள் எவ்வாறு அதை வந்து பகுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி வந்து மார்க்சிய ரீதியில வந்து அதை நிலவுடைமை சமூகம் அப்படின்னு சொல்லியும், மற்றொரு புறம் வந்து அரசர்கள் சார்ந்த ஒரு விதமாகவும் காலத்தை வந்து எப்படி வகுத்தார்கள் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். ஏறக்குறைய அது அரசர்களாக இருந்தாலும் சரி, நில உடைமை சமூக அமைப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலும், அந்த அரச அமைப்புக்கும் நில உடைமை சமூக அமைப்புக்கும் அரச உருவாக்கத்துக்கும் ஒரு பெரிய நெருங்கிய தொடர்பு ஒன்று உண்டு அப்படின்றத புரிய முடியும். இந்த நில உடைமை சமூக என்ன ஒரு அரசு உருவாக்கம் வந்து திடப்பட்ட நிலையில அதற்கு அந்த அரசு உருவாக்கத்திற்கு அரசு அமைப்பிற்கு ஒரு தத்துவார்த்த ரீதியான ஒரு விளக்கத்தை கொடுப்பது அப்படின்ற முறையில தான் சைவ சித்தாந்த தத்துவம் என்பது உருவாகி இருக்கிறது. அது வந்து ரொம்ப அழகாகவே வந்து எப்படி வந்து உணர்ச்சிகளுக்கு வந்து உணர்ச்சிகளை மட்டுமே வைத்து நகர்த்தி செல்ல முடியாது என்ற சூழ்நிலையில அதற்கான தத்துவார்த்த போக்கை வந்து எவ்வாறு சைவ சித்தாந்தம் வழங்கியது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தையும் வந்து பேராசிரியர் இதயராஜா அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆக இது அதுக்குள்ள இருந்த சாதி அமைப்பு முறை, சாதியம், அந்த சாதியத்தோடு ஒட்டி எவ்வாறு வந்து அதே போல வேளாளர் பார்ப்பனிய அந்த உறவு முறை என்பதும் அங்க சித்தாந்தத்துக்குள்ளாக எவ்வாறு உள்ளே நுழைந்தது, என்ன சைவத்துக்குள்ள எப்படி வேலை பார்த்தது என்பது போன்ற மிக அற்புதமான விஷயங்கள். இது இன்றைய அந்த நம்ம உரையாடலுக்கான ஒரு நல்ல ஒரு அடித்தளத்தை பேராசிரியர் இதயராஜா அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்துல ரொம்ப மகிழ்வோடு குறிப்பிட விரும்புகிறேன். சைவ சித்தாந்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை வந்து நான் இந்த உரையாடலை வந்து ஒரு 4 பகுதிகளாக நான் பிரித்துக்கலாம் என்று நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, முதல்ல வந்து சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படையான கூறுகள் என்ன அப்படின்றத கொஞ்சம் பேசலாம். ஏன்னா வந்து சைவ சித்தாந்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய முக்கியமான தத்துவ போக்கு என்ன அப்படின்றத வந்து சைவ சித்தாந்தத்தை பற்றி அறியாதவர்களுக்கும் அதை டச் பண்ணிட்டு அதை தொட்டு செல்லலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படின்னா கொஞ்சம் நம்ம உள்ள போகும் பொழுது முத்துமோகன் சார் விளக்குகிறது போல இந்த சைவ சித்தாந்தத்தினுடைய ஆணவம் அப்படின்னு சொல்ற அந்த தத்துவ விளக்கம், அதே போல சைவ சித்தாந்தம் குறிப்பிடுகிற உலகம் பற்றிய விளக்கம், அதே போல சைவ சித்தாந்தம் பேசுகிற அந்த சக்தி என்ற கோட்பாடு விளக்கம், அதற்போல கடைசியாக நம்ம வந்து சைவ சித்தாந்தத்தினுடைய அந்த விடுதலை கோட்பாடு அப்படின்னு சொல்ற இடம், இந்த விஷயங்களை வைத்து இன்றைய உரையாடலை நம்ம பேசலாம் என்று நினைக்கிறேன். முதலாக வந்து நம்ம சைவ சித்தாந்தம்னா என்ன அப்படின்றதுக்கான ஒரு அந்த இலக்கிய ரீதியான வரலாற்று ரீதியான விளக்கங்களை வந்து பேராசிரியர் இதயராஜா அவர்கள் நமக்கு கொடுத்தாங்க. அதுக்கான அடிப்படை நூலாக மெய்கண்ட தேவரனுடைய சிவஞான போதம் என்பது அமைந்திருந்தது அப்படின்னு சொல்ற விஷயம். ஆனால் சிவஞான போதம் அமைவதற்கு, இந்த தத்துவார்த்த ரீதியாக விளக்கப்படுவதற்கு முன்னால சைவ அந்த 12 திருமுறைகள், அந்த 12 திருமுறைகளை ஒட்டி அங்கு விவரிக்கப்பட்ட அந்த விஷயங்களை ஒட்டி அங்க வந்து புராணங்கள்லாம் உள்ள நுழைஞ்சிருச்சுன்றதை நம்ம பார்த்தோம். தொடர் இதயராஜா அவர்களும் அந்த விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னார்கள். புராணங்கள்லாம் உள்ள நுழைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து அதுவரை இல்லாத நிறைய வந்து கதையாடல்கள், என்ன ஒரு நரேட்டிவ்ஸ உருவாக்குறது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து அங்கேயே வந்து தொடங்கிருச்சு அப்படின்றது.
சைவம் குறித்து. அந்த சைவத்துக்கு அது வந்து பக்தி என்பது வந்து ஏறக்குறைய ஒரு இந்த என்ன சொல்றது, ஒரு ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு தத்துவமாகத்தான், ஒரு உணர்ச்சி பூர்வமாக கடவுளை அடைதல் அப்படின்னு சொல்ற விஷயமாகத்தான் இருந்தது. ஆனால் பின்னால வரும்பொழுது இந்த 9ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 9ஆம் நூற்றாண்டிலிருந்து 13ஆம் நூற்றாண்டு வரையான அந்த காலகட்டங்கள்ல இதுக்கு வந்து தத்துவார்த்த அடிப்படையை வந்து கொடுக்க முயற்சி செய்கிறார்கள். இதுலதான் வந்து 12 திருமுறைகளினுடைய அந்த தொகுப்பு என்ன, அதே போல அதற்கான தத்துவார்த்த விளக்கம் அப்படின்றதெல்லாம் நடைபெறுகிறது. ஆனா இது வந்து வெறுமனே வந்து 12 திருமுறைகளை ஒட்டி மட்டும் நடந்தது அல்ல. அதையும் வந்து தோழர் இதயராஜா அவர்கள் குறிப்பிட்டார்கள். அது என்ன அப்படின்னா, அது வந்து வேதங்களையும் உள்ளே எடுத்துக்கொண்டு ஆகமங்களையும் உள்ளே எடுத்துக்கொள்ளுது, பௌத்தத்திற்கு வழங்கிய அந்த தத்துவ தர்க்க முறையை உள்ளே எடுத்துக்கொள்கிறது, சாங்கியம் பேசிய பிரகிருதி அந்த விஷயங்களை உள்ளே இருக்கிறது, ஜைனம் பேசிய அநேகாந்தவாதமும் உள்ள வருகிறது. அது வந்து வெவ்வேறு, அதே போல அந்த எப்படி வந்து உருமாற்றப்படுகிறது அந்த வைதிகத்துக்குள்ள பிற கருத்துக்களை உள்ள எடுத்துக்கிட்டு இவைகள் வந்து எவ்வாறு எப்படி வந்து அந்த கருத்துக்கள் எல்லாம் தனக்கு சாதகமான விஷயங்களாக அப்ராப்ரியேட் செய்யப்படுகின்றன அப்படின்ற விஷயத்தையும் வந்து இதயராஜா அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த எல்லாத்தையும் உள்ள எடுத்துட்டு இங்க ஒரு தத்துவ அமைப்பு ஒன்று இங்கு வந்து சிவஞான போதத்துல வந்து உருவாகிறது. அதைத்தான் வந்து நம்ம சைவ சித்தாந்தம் அப்படின்னு சொல்றோம். சரி, சைவ சித்தாந்தத்தினுடைய முக்கியமான கருத்துகள் அப்படின்னு சொல்லும் பொழுது சுருக்கமாக நான் சொல்ல விரும்புறேன். என்ன அப்படின்னு சொன்னா 3 முக்கியமான கருத்துகள். என்னன்னா 3 முக்கியமான விஷயங்கள். அது என்ன அப்படின்னு சொன்னா பதி, பசு, பாசம் அப்படின்னு சொல்ற 3 வார்த்தைகள்ல அதை குறிப்பிடுவார்கள். பதி அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா சிவன், கடவுள் பதி என்பது. பசு என்பது ஆன்மாவாக குறிப்பிடப்படும். இந்த பாசம் அப்படின்னு சொல்றது, பாசம் வந்து என்று சொல்லுவது வந்து மலம். ஏன்னா மலம் என்பது ஒரு நெகட்டிவான பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதை வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்ற நேர்மறையான எதிர்மறையான விஷயங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அதற்கான நேர்மறையான விளக்கங்கள் எல்லாம் தான் சைவ சித்தாந்தத்துல கொடுக்கப்படுகிறது. என்னன்னா அந்த பாசம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல வந்து நம்மளை அழுத்தி கொண்டிருக்கின்ற விஷயங்கள், இந்த உலக வாழ்க்கையில் மனிதர்களை மிக அழுத்தி பிடித்து கொண்டிருக்கிற விஷயங்கள் தான் வந்து இந்த பாசம் அப்படின்னு சொல்றது. இந்த பாசம் வந்து 3 வகைப்படும் அப்படின்னு சொல்லி சைவ சித்தாந்தம் சொல்லும். என்ன அது என்னன்னா ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு சொல்ற 3 விஷயங்கள். இந்த ஆணவம் அப்படின்னு சொல்றது இந்த பாசத்தினுடைய 3 மலங்களாக குறிப்பிடப்படுவது. இதுல என்ன அப்படின்னா பதி, பசு, பாசம் இந்த 3மே அனாதியானவை அப்படின்றத மிக முக்கியமான விஷயம். என்ன நம்ம வந்து மாயை, அந்த பாசம் அல்லது இந்த உலகத்துல வந்து நம்மை உலக வாழ்க்கையை, மனித வாழ்வியலை ரொம்ப அழுத்தி வைத்திருப்பது அப்படின்னு சொல்றத வந்து நிராகரிக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் வந்து நம்ம வேதாந்தங்கள் எல்லாமே நம்ம பேசியிருக்கோம். நிராகரித்தால்தான் விடுதலை அப்படின்னு சொல்ற விஷயங்கள். ஆனால் இங்க வந்து அதை நிராகரிக்க சொல்றது அப்படின்றத விட அது எல்லாமே உண்மை, அது வந்து அனாதியானது, அதுக்கு தொடக்கமும் முடிவுமே கிடையாது அப்படின்னு சொல்ற ஒரு முக்கியமான தத்துவ தளத்தை இங்க சைவ சித்தாந்தம் ஒரு புதிய ஒரு விஷயமாக இங்க அவருடைய தத்துவ கட்டமைப்பில் ஏற்படுத்துகிறது. இதுதான் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த
ஆணவம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பாசத்தினுடைய மும்மலங்களாக அறியப்படுகிற அந்த ஆணவம் அப்படின்னு சொல்றது வந்து இன்றைய மொழியில வந்து அதை ஈகோ அப்படின்ற மாதிரி மொழிபெயர்க்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா, கண்மம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, கர்மம் அப்படின்னு சொல்றத செயல் வழிபாடு, செயல்பாடு அப்படின்னு சொல்றத எடுத்துக்கலாம். மாயை அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு விதமான ஒரு மயக்க நிலையில வந்து உயிர்கள் இருப்பது. இந்த மூணுமே பொய்யே அப்படின்னு சொல்லி சைவ சித்தாந்தம் நிராகரிக்கல, முழுவதுமாக நிராகரிக்கல. ஆனால் இந்த மூணுக்கும் இந்த மூணுலையும் இன்னும் முக்கியமாக இந்த ஆணவத்துக்கு ரொம்ப அதிகமான ஒரு அழுத்தத்தை கொடுத்து அது வந்து மும்மலங்கள்ல வந்து முதல் மலமாக அறியப்படுகிற விஷயமாக சைவ சித்தாந்தம் பேசுகிறது. அதற்கு அடுத்ததுல இந்த மூணு மலங்களுமே வந்து இந்த வாழ்வியலுக்கு, இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையானவை அப்படின்னு சொல்றதையும் வந்து சைவ சித்தாந்தம் பேசுகிறது. இப்ப இது வந்து ஒரு முக்கியமான ஒரு தத்துவார்த்த நகர்வு. இது நாள் வரைக்கும் அந்த தத்துவங்கள் எல்லாமே, வட இந்திய தத்துவங்கள், வைதிக தத்துவங்கள் எல்லாமே இந்த விஷயத்தை வந்து ரொம்ப, இந்த விஷயங்கள் மாயை அப்படின்னு சொல்லி அவைகளை விளக்குதல் அப்படின்னு சொல்ற இடத்துலதான் வந்து நம்ம பார்க்கிறோம். மாயைக்கு ஒரு எதிர்மறையான ஒரு தன்மையைத்தான் வந்து இதுவரை இருந்த தத்துவங்கள் எல்லாமே கொடுத்திருக்கின்றன, வைதிக தத்துவங்கள். ஆனால் இந்த சைவ சித்தாந்தம் அதற்கு ஒரு நேர்மறையான, ஒரு தொடக்க முடிவற்ற ஒரு முக்கியமான ஒரு இடத்தை தனது தத்துவ கட்டமைப்பில் கொடுக்கிறது அப்படின்னு சொல்ற விஷயம் இங்குதான். இதுதான் ரொம்ப நம்ம முக்கியமாக கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக நமக்கு இருக்கிறது. என்ன, இந்த ஆன்மா என்பது, அந்த பசு என்பது தனது செயல்கள் மூலம் அதை அனுபவித்து அறிந்து அதற்கு பின்னால மும்மலங்களாக குறிப்பிடப்படுகிற இந்த ஆணவம், கண்மம், மாயை, இந்த மூன்றையும் நீக்கி இறை அருளால் அந்த ஆன்மா விடுதலை பெறுகிறது அப்படின்னு சொல்லி சைவ சித்தாந்தம் சொல்லும். அப்ப இது மூணு விளக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, நீக்குதல் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப வந்து இவை எதிர்மறையானவையா அப்படின்னு சொன்னா இல்ல, அவைகளுக்கு ஒரு நேர்மறைத்தன்மை உண்டு அப்படின்னு சொல்றத சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. இவைகள் எல்லாமே வந்து எதிர்மறையான விஷயங்கள் அல்ல. இந்த மூணு இருக்கும்பொழுதுதான் வந்து வினைகளை நீக்க முடியும். இந்த மூணு இல்லை அப்படின்னு சொன்னா வினைகளிலிருந்து அழுந்தி என்ன அனுபவித்து பின்னால வந்து விடுதலை, அதை நீக்குதல் அப்படின்றது, வினைகளை நீக்குதல் அப்படின்னு சொல்றது, கர்ம வினையை நீக்குதல் என்பது சாத்தியமற்று போகும் அப்படின்னு சொல்ற இடத்துலதான் வந்து சைவ சித்தாந்தம் இந்த விஷயத்தை பேசுகிறது. ஆக இந்த மூன்று கோட்பாடுகள், பதி, பசு, பாசம் என்பவை இந்த பாசத்திற்கு உள்ள இருக்கிற மூன்று மும்மலங்கள். இந்த எல்லாமே வந்து ஒரு அனாதித்தன்மை, தொடக்க முடிவற்ற ஒரு அனாதித்தன்மையை வந்து சைவ சித்தாந்தம் கட்டமைக்கிறது. அது விஷயமாக வந்து ஒரு நேர்மறையான விஷயமாக சைவ சித்தாந்தம் சொல்லும் பொழுது, அது எப்படி வந்து பக்தியின் மூலமாக இறைவனை அடைவது அப்படின்னு சொல்ற விஷயத்தையும் வந்து அது குறிப்பிடுகிறது. அப்ப வந்து மும்மலங்களை நீக்குதல், அதை வந்து பேராசிரியர் இதயராஜா அவர்களும் அந்த விஷயத்தை வந்து குறிப்பிட்டார்கள். அந்த சூத்திரம் 12, சிவஞான சூத்திரம் 12 முன்வைத்து, எப்படி அப்படின்னு சொன்னா அது வந்து 4 படிநிலைகளாக இங்க விடுதலை அப்படின்னு சொல்ற கோட்பாடும் வந்து இங்க பரிணமிக்கிறது. என்னன்னா, சரியைனா உடல் மூலமாக தொண்டு செய்து அதன் மூலமாக அடுத்த கட்டமான கிரியையை அடைதல். கிரியை அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அப்படின்னு சொன்னா, அது வந்து ஒரு
அந்த கோவில் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா தொடர் இது அதை சொன்னது போல அந்த சூத்திரத்துல கோயில், பூஜை, புனஸ்காரம், தியானம் இவைகளின் மூலமாக அடுத்த விடுதலைக்கான அடுத்த கட்டத்தை அடைதல் அப்படின்ற மாதிரி சைவ சித்தாந்தம் சொல்லுவோம். அதற்கு அடுத்த நிலையில இதெல்லாம் இப்ப இந்த இடத்துல விடுதலை கிடைச்சிருமா அப்படின்னு சொன்னா இல்லப்பா, அதுக்கு அடுத்த நிலையில யோகத்துக்கு போகணும். யோக நிலை, சரிங்களா? சரியை, கிரியை, யோகம், அடுத்து 3வது நிலை. 4வது நிலையில அது ஞானத்தை ஏற்றுக்கொள்ளும். ஞான நிலையில தான் இறைவனை முழுவதுமாக அடைய முடியும். இவைகள்லாம் படிநிலைகளாகவும் அங்கு சுட்டப்படுகின்றன. ஆக விடுதலை என்பது பக்தி இலக்கியங்கள்ல சொல்றது போல பக்தியின் மூலமாக இறை அருளை பெற்று இந்த வினைகளின் பலனில் இருந்து விடுபடுவது அப்படின்னு சொல்றது இல்லை. என்ன இது என்ன அப்படின்னு சொன்னா இந்த 4 படிநிலைகளின் மூலமாகத்தான் கடைசியாக இறைவனை அடைய முடியும் அப்படின்றதையும் இங்க சைவ சித்தாந்தம் சொல்லும். ஆக பக்தி இலக்கியங்கள்ல சொன்ன அந்த விஷயங்களுக்கு மாறுபட்டு அல்லது இன்னும் கொஞ்சம் மேலதிகமாக வைதிகத்திலிருந்து கருத்துக்களை எல்லாம் எடுத்து இங்க பக்திக்கு அந்த தொண்டு ஊழியம் செய்தல் அப்படின்னு சொல்றதுக்கு மேற்பட்டு பூஜை புனஸ்காரம் செய்ய, யோகம் செய்ய, அடுத்த நிலையில ஞானத்தினால கடவுளை, சிவனை அடைய முடியும் அப்படின்ற மாதிரி விளக்கங்களை எல்லாம் சைவ சித்தாந்தம் கொடுக்கிறது. இதுலதான் தோழர் சொன்னது போல அந்த எப்படி வைதீக கருத்துக்கள் எல்லாம் உள்ள நுழையுது அப்படின்றத ரொம்ப இயல்பாக நம்ம இந்த விஷயங்களை நம்ம பார்க்க முடியும் அப்படின்றது. இப்ப நம்ம இந்த ஆணவம் அப்படின்னு சொல்ற ஒரு கருத்தை 3 முக்கிய விஷயங்களை முத்துமன் சார் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார்கள். 1, ஆணவம் அப்படின்னு சொல்ற கருத்து எதை குறிக்கிறது, ஆணவம் சொல்லுகிற அந்த விளக்கத்துக்கு ஆன சமூக பின்புலம் என்ன அப்படின்றது. 2வது, இந்த உலகை எவ்வாறு சைவ சித்தாந்தம் பார்க்கிறது அப்படின்றது. உலகியல் நிகழ்வுகள், இந்த விஷயங்களை எவ்வாறு பார்க்கிறது அப்படின்றது. 3வது இந்த விடுதலைக்கான அதனுடைய சைவ சித்தாந்தம் சொல்லுகிற அந்த விடுதலைக்கான கருத்து எவ்வாறு முக்தியை அடைவது, மோட்சத்தை அடைவது, சொர்க்கத்தை அடைவது என்பதற்கான விளக்கங்களை எவ்வாறு சைவ சித்தாந்தம் கொடுக்கிறது அப்படின்றது. இதுல முதலாவது நம்ம ஆணவம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம். ஆணவம் அப்படின்னு சொல்றது நம்ம ஏற்கனவே சொன்னது போல அதை இன்றைய சூழ்நிலையில அதை ஈகோ அப்படின்னு சொல்ற மாதிரியான ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கிற விஷயங்கள் இருக்கிறது. அந்த ஆணவம் அப்படின்னு சொல்றது ஒரு தனி மனிதம். இந்த தனி மனிதம் அதன் அதீதமாக நம்ம எடுத்துட்டோம்னா அந்த தனி மனித போக்கினுடைய அதீத செயல்பாடு, அதீதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா தனி மனித வாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முத்துமோகன் சார் சொல்றாங்க. ஆக இந்த ஆணவம் என்பது தனி மனிதனை, தனி மனித அந்த ஈகோவை, தனி மனித வாதத்தை முன்வைக்கிறது அப்படின்றது. நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னது போல இந்த ஆணவம் என்பது மும்மலங்களில் முதன்மையானது அப்படின்றது. 3 மலங்கள் ஆணவம், கன்மம், மாயை அப்படின்னு சொல்ற விளக்கங்கள்ல இந்த ஆணவம் முதன்மையானது அப்படின்றது. இதற்கு இது ஆணவம், ஈகோ இருக்கிறத நெகட்டிவான ஒரு விஷயம், அதை ஒதுக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி சைவ சித்தாந்தம் சொல்ல. அதற்கு மாறாக அது முக்கியமான ஒரு விஷயம், அது மலங்கள்ல முக்கியமானது, அதற்கு ஒரு அனாதி தன்மை உண்டு அப்படின்னு சொல்லி சைவ சித்தாந்தம் சொல்லும். ஆக இந்த 3 மலங்கள்ல மூல மலமாக ஒரு முக்கியமான மலமாக பேசப்படுகிற இந்த ஆணவம் இந்திய தத்துவங்கள்ல வேற எந்த தத்துவத்திலையும் இதற்கான இவ்வளவு சிறப்பான விஷயம் வேற எந்த தத்துவத்திலையும் இந்திய தத்துவங்கள்ல நம்ம பார்க்க முடியாது. பார்க்கணும். இது பௌத்தம் பேசிய அந்த அனான்மம் அப்படின்றத, அனான்மத்துல எப்படி
சஃபரிங்க்கு, எப்படி வந்து மனித துக்கங்கள்ல இருந்து எப்படி விடுதலை பெறுவது, மனித துக்கங்களுக்கான அடிப்படையான சமூக காரணிகள் என்னென்ன, அவைகளிலிருந்து மீண்டு துக்கத்திலிருந்து விடுபடுவது எப்படி அப்படின்னு சொல்றத வந்து பௌத்தம் பேசும். ஆனா இங்க வந்து இந்த ஆணவம் என்பதே முக்கியமான ஒரு விஷயம், மூலமலம் அப்படின்னு சொல்லி சைவ சித்தாந்தம் அந்த பௌத்தம் பேசிய அனான்மத்தை ரொம்ப கொஞ்சம் மிதப்படுத்தி தனக்குள்ளாக இந்த ஆணவம் என்ற ஒரு புதிய கருத்தை, புதிய ஒரு கருத்தியலை, சொல்லாடலை உள்ளே கொண்டு வருவதை நம்ம பார்க்க முடியும். ஆக வேற எந்த விதமான இந்திய தத்துவங்களையும் இந்த விதமான ஆணவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு விஷயத்தை, தனி மனிதவாதத்துக்கு ரொம்ப வெளிப்படையாகவே முக்கியத்துவம் கொடுக்கிற இடத்தை வந்து நம்ம வேற எந்த இந்திய தத்துவங்களையும் நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். இப்ப இதை வந்து நம்ம எப்படி புரிந்து கொள்வது என்ன, இதற்கான இந்த ஆணவம் அப்படின்னு சொல்லி இந்த மும்மலங்கள்ல மூல மலமாக மலம் என்று சொல்லும் பொழுது அது வந்து ஒரு என்ன சொல்றது, அதற்கான ஒரு நெகட்டிவான ஒரு ரோல் உண்டு. ஆனா அந்த நெகட்டிவ்ல இருந்துதான் வந்து எதிர்மறையான இடத்துல இருந்துதான் நேர்மறையான வினை நீக்கம் அப்படின்னு சொல்றது வரும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த புதிய விளக்கத்துக்கு, இந்த ஆணவம் என்ற அந்த புதிய சைவ சித்தாந்தத்தின் விளக்கத்திற்கு எந்த விதமான சமூக பின்புலம் வந்து இருந்திருக்க முடியும், எந்த விதமான சமூக பின்புலம் இதற்கு காரணமாக இருக்கிறது அப்படின்றதுதான் இங்க முத்துமோகன் சார் வைக்கிற முக்கியமான ஒரு ஒரு விமர்சனமான ஒரு விஷயம். ஒரு தத்துவமாக இது சொல்லப்படுகிறது. ஆணவம் என்பது எப்படி வந்து ஒரு நேர்மறையான ஒரு விஷயமாக அது பேசப்படுகிறது, வேறு எந்த இந்திய தத்துவங்களிலுமே இல்லாத அளவுக்கு இதற்கான ஒரு முக்கியத்துவம் சைவ சித்தாந்தத்தில் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த தத்துவ விளக்கத்திற்கு பின்புலத்தில் இருக்கிற அந்த சமூக கட்டமைப்பு என்ன, அந்த சமூக விஷயங்கள், சமூக பின்புலம் என்பது என்ன அப்படின்றதுதான் முத்துமோகன் சார் இங்க வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நம்ம இங்க ஒரு இடைக்காலத்துக்கு நம்ம தமிழ்நாட்டு வரலாற்றுல வரும்பொழுது ஒரு நிலவுடைமை சமூகம் அப்படின்றது வந்து ரொம்ப நிலைத்து நீடித்து வருகின்ற ஒரு அமைப்பாக இங்க வந்து இடைக்காலத்துல நம்ம பார்க்க முடியும். ஆனா இதை வந்து அங்க வட இந்திய சூழல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நிலவுடைமை சமூகம் வந்து இங்க வந்து ஒரு ஒரு முகலாய பேரரசு சாம்ராஜ்யம் அமைகின்ற ஒரு இடமாக அங்க போகும். இங்க அப்படின்னு சொன்னா இங்க வந்து தமிழ் குறுநில மன்னர்கள் அப்படின்ற இடத்துல இருந்து மாறி பேரரசுகள், சேர சோழ பாண்டிய பல்லவ பேரரசுகள் உருவாக்குகின்ற ஒரு சூழல். இந்த சூழல்ல இவைகள் வந்து அவையெல்லாம் நீடித்து, அந்த அரசுகள் வந்து நீடித்து நிலைக்கின்றன. அதனோடு சேர்ந்து நில உடைமை சமூகமும் இங்கு வந்து நீடித்து நிலைக்கிறது. அந்த நில உடைமை சமூக அனுபவங்களை வந்து உள்வாங்கி, இந்த நில உடைமை சமூக அனுபவத்திற்கு அடிப்படையாக இருக்கின்ற அந்த தான் என்ற எண்ணம், தான் தனது என்ற அந்த எண்ணத்தை தனது அனுபவங்களின் ரீதியாகவே உள்வாங்கி அதற்கு ஒரு தத்துவார்த்த அடிப்படையை சைவ சித்தாந்தம் கொடுக்கிறது அப்படின்றது முத்துமோகன் சார் கொடுக்கிற மிக அற்புதமான ஒரு விளக்கம். இங்க வந்து பேரரசுகள் உருவாகிறது, நிலவுடைமை சமூகம் வளர்ச்சி அடைந்த நிலையில அந்த நிலவுடைமை சமூகத்திற்கு அடிப்படையாக இயங்குகிற அந்த தான், தனது, தன்னுடையது
அப்படின்னு சொல்ற அந்த வேட்கை உணர்வு ரொம்ப ஒன்றும் நெகட்டிவானது இல்ல, நீ வந்து அதை வந்து ரொம்ப கொஞ்சம் பாசிட்டிவா எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்கு மாதிரியான, கொஞ்சம் பாசிட்டிவா இல்ல ரொம்பவே பாசிட்டிவா நீ எடுத்துக்கலாம், அது வந்து ரொம்ப முக்கியமானதுப்பா. இந்த இந்த மும்மலமாக அறியப்படுகிற மூலமலமாக அறியப்படுகிற அந்த ஆணவம்ன்றது ரொம்ப முக்கியமானது. அதை வந்து நீ நீக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ அதுல வந்து நீ உள்ள அழுந்தி அந்த அழுந்தி அனுபவம் பெற்று அந்த அனுபவத்திலிருந்து அதை நீக்கி நீ வந்து கடவுளை அடையலாம். அப்படின்னா தான் வினை பயன்கள் எல்லாமே வந்து உனக்கு சரியாகும் அப்படின்ற மாதிரியான தான் தனது அகங்கார என்ன உணர்வுகளுக்கு ரொம்ப அடிப்படையான தத்துவ தளத்தை சைவ சித்தாந்தம் கொடுத்திருக்கிறது அப்படின்றத நம்ம புரிய முடிகிறது. வேற எந்த தத்துவங்கள்லயுமே இல்லாத ஒரு புதிய ஒரு உருவாக்கம். நம்ம சொல்றோம் இல்லையா, இது வந்து சைவ சித்தாந்தம் வந்து நிலவுடைமை சமூகத்துக்கான ஒரு அடிப்படையான ஒரு தத்துவார்த்தத்தை வழங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இதற்கான இந்த அழுந்தி அனுபவித்து கரைதல் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இங்க சீவக சிந்தாமணியில வந்து எவ்வாறு வந்து சிலப்பதிகாரத்துக்கும் மணிமேகலை, சிலப்பதிகாரத்தினுடைய அந்த கதாநாயகனான கோவலன் வந்து எல்லாவற்றையும் அனுபவிப்பவன் என்ற இடத்துல இருந்து மணிமேகலை பேசிய துறவு அப்படின்னு சொல்றதுக்கான ரெண்டுக்குமான ஒரு இணைவாக்கத்தை உருவாக்கியத சீவக சிந்தாமணி. இந்த சீவக சிந்தாமணியில சீவகன் வந்து அதனுடைய கதை நாயகன். என்ன, சீவகன் என்பவன் எவ்வாறு வந்து பல்வேறு வளங்களை வந்து அவன் என்ன ஒரு பெரிய அரசனாக இருந்து ஒரு பெரிய அவனுடைய ஆளுகைக்கு கீழாக எவ்வாறு வந்து பல்வேறு நிலப்பரப்புகளை உட்கொண்டு வந்து பல்வேறு பெண்களை மணந்து கடைசியில் சலிப்புற்று அவன் வந்து அந்த இடத்துல இருந்து வெளியே போய் அப்புறம் வந்து இறைவனை அடைதான் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு மிதத்தை வந்து அங்க வந்து சீவக சிந்தாமணி உருவாக்குகிறது. அதற்கான விளக்கம் அதே போல பட்டினத்தாருடைய வாழ்க்கையிலும் அதே போல நம்ம பார்க்க முடியும். அதற்கான விளக்கமாகவும் கொடுக்கப்படுகிறது. ஏன்னா அழுந்தி அனுபவித்து என்ன அப்புறம் வந்து கரைத்தல், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்டிங்விஷ் அப்படின்னு சொல்றது வந்து ஏற்கனவே வந்து காப்பியங்கள்ல நமக்கு இருந்திருக்கிறது. இந்த காப்பியத்தினுடைய தொடர்ச்சி இங்க அதே போல சைவ சித்தாந்தத்துல ஆணவம் அப்படின்றத வந்து ஒரு எதிர்மறையான விஷயமாக இல்லாமல் இந்த நிலவுடைமை சமூகத்திற்கு ஏற்புடைய ஒரு விஷயமாக மாற்றி அதற்கான தத்துவார்த்தமான விளக்கத்தை சைவ சித்தாந்தம் கொடுத்திருக்கிறது அப்படின்றது நம்ம பார்க்க முடியும். அடுத்தது உலகம் குறித்த அந்த விஷயம். இந்த உலகம் குறித்த விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உலகம் வந்து நம்ம மாயை அப்படின்னு சொல்லிலாம் வந்து சைவ சித்தாந்தம் வந்து நிராகரிக்கல. இந்த சரீரம் அப்படின்றது வந்து அதுவுமே வந்து மாயை அப்படின்னு சொல்லிலாம் நிராகரிக்கல. இது எல்லாமே வந்து கடவுளால் படைக்கப்பட்டவை, சிவனால் படைக்கப்பட்டவை அப்படின்றதுதான் வந்து சைவ சித்தாந்தம் சொல்கிறது. அப்ப சிவனால் படைக்கப்பட்டது வந்து நிராகரிக்கப்பட முடியாதது இல்லையா. அது ஒரு பொய் அல்ல, அது ஒரு மாயை அல்ல, அது வந்து நிராகரிக்கப்பட வேண்டாதது, நிராகரிக்கப்பட வேண்டியது அப்படின்றது அல்ல. இது வந்து அத்வைதம் பேசுறது போல இந்த உலகமே ஒரு மாயை, உடல் மாயை அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒன்றும் இல்லாம இது என்ன போயிடுது அப்படின்னு சொன்னா, உலகத்தையே வந்து கடவுள் உருவாக்கி இருக்கிறாரு, உடம்பையே கடவுள் உருவாக்கி இருக்கிறாரு, சிவன் உருவாக்கி இருக்கிறார், சக்தியோடு இணைந்து அவை உருவாக்கி இருக்கிறார். என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த உடம்பு உலகத்தை வந்து ஏன் உருவாக்குனாரு அப்படின்னு சொன்னா அதுக்கான ஒரு விளக்கத்தை சைவ சித்தாந்தம் கொடுக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஏற்கனவே வந்து இந்த ஆன்மாக்கள் எல்லாமே வந்து நிறைய வினை பயன்களோடு அவைகள் வந்து அல்லாடி கொண்டிருக்கின்றன. அந்த வினை பயன்களை வந்து அவைகள் வந்து எப்படி நீக்க முடியும் இந்த உலகம் இல்லாம அப்படின்னு சொல்லி ஒரு இறக்கப்பட்டு கருணைப்பட்டு இறைவன் வந்து இந்த உலகத்தை உருவாக்கி இருக்கிறார்
இந்த உலகத்தை உருவாக்கி உயிர்களை வந்து இந்த உலகத்துல இருந்து அந்த உலகத்தில் வந்து இந்த உடலை பெற்று இந்த உடலின் மூலமாக அவர்கள் வினைகளை வந்து அறுத்து திரும்ப வந்து தன்னை அடைவதற்கான ஒரு வழியை இறைவன் உருவாக்கி இருக்கிறார் அப்படின்ற மாதிரி உலக வாழ்க்கைக்கான நியாயத்தையும் சைவ சித்தாந்தம் கொடுக்கிறது. ஆக இதை வந்து முத்துமன் சார் என்ன சொல்றாங்கன்னா, உயிரின் நிகழ்வியல் பாதை என்ற ஒரு விஷயமாக இங்க வந்து இந்த சைவ சித்தாந்தம் சொல்லுகிற அந்த உலக வாழ்வு அப்படின்னு சொல்ற விஷயத்த எவ்வாறு புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்றதுக்கு அது வந்து ஒரு பினமினாலஜி ஆஃப் சோல். உயிர் வந்து எவ்வாறு வினைகளின் மூலமாக அழுந்தி கிடக்கிறது, அந்த வினைகளை நீக்குவதற்கு இறைவன் எவ்வாறு கருணை கொண்டு இந்த உலகத்தை படைத்தான் சக்தியின் மூலமாக. அதுக்கு அடுத்த இடத்துல வருவோம், சக்தியினுடைய பாத்திரம் இந்த உலகத்துல என்ன அப்படின்றது. அதுக்கடுத்து என்ன, இறைவன் வந்து இறக்கப்பட்டு உருவாக்கிய இந்த உலகத்துல இந்த உயிர்கள் எல்லாம் வந்து அதற்கு ஏற்கனவே இருக்கின்ற அந்த வினை பலன்களை எல்லாத்தையும் வந்து இந்த உலகத்துல வாழ்ந்து கரைத்து பின்பு இறைவனை அடைதல் அப்படின்னு சொல்ற மாதிரியான இடமாக இங்கு வந்து சைவ சித்தாந்தம் பேசுகிறது. ஆக இந்த ஏற்கனவே நம்ம சொன்னது பாரு, இந்த இடத்துலயும் வந்து என்னன்னா அழுந்தி அனுபவித்து அகற்றுதல், கரைத்தல், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்டிங்விஷ் அப்படின்னு சொல்ற ஒரு இடத்த உலகத்தின் மூலமாகவும் வந்து உலக இருப்பு உலகத்திற்கான நியாயத்தை வழங்குவதன் மூலமாகவும் சைவ சித்தாந்தம் செய்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியும். ஆக உலக வாழ்க்கைக்கு ஒரு நியாயம், உலகியல் வாழ்விற்கு ஒரு அவசியம், நேர்காட்சி உலகுக்கு ஒரு அங்கீகாரம், இவை சைவ சித்தாந்தத்தின் மிக பலமான புள்ளிகள் அப்படின்னு சொல்லி முத்துமன் சார் சொல்றாங்க. ஆக இவைகள் எல்லாத்துக்கும் ஒரு நேர்மறையான உலகை மறுத்த தத்துவங்கள், துறவு தத்துவங்கள் என்ன அப்படின்ற இடத்துல இருந்து பார்க்காமல், அல்லது இந்த உலகத்தை மறுத்து பிரம்மனை வந்து அடைந்து விடு அப்படின்னு சொல்லி பிரம்மனை தேடிப்போ அப்படின்னு சொல்லியும் சொல்லாம, இந்த உலகம் முக்கியமானது, இந்த உலகத்துல இருந்துதான் நீ வந்து உன்னுடைய வினை பயன்களை எல்லாம் வினை பலன்களை எல்லாத்தையும் அறுத்துட்டு சிவனோடு சிவனை அடைய முடியும் அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துல சைவ சித்தாந்தம் ஒரு புதிய ஒரு தத்துவார்த்த ரீதியை வழங்குகிறது அப்படின்னு சொல்ற மாதிரி பார்க்கலாம். அப்ப இதுல இன்னொரு விஷயம் நம்ம ஏற்கனவே சொன்னது போல, இந்த உலகுக்கு ஒரு முக்கியமான ஒரு அங்கீகாரத்தை, உலக வாழ்க்கைக்கான ஒரு அவசியத்தை, உலகு உருவாகுவதற்கான ஒரு நியாயத்தை இங்க வந்து சைவ சித்தாந்தம் கொடுக்கிறது அப்படின்னு சொல்றது என்ன, இதுவும் வந்து எந்த மாதிரியாக எந்த பின்புலத்துல இருந்து இந்த உருவாகிறது இந்த மாதிரியான தத்துவங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, நிலவுடைமை சமூகத்துக்குள்ள வரும் பொழுது அந்த நிலவுடைமை உடைமைகளை வந்து தனதாக்கி கொள்ளும் பொழுது அதை வந்து ஒரு மாறலாக இருந்து இல்ல இத எல்லாத்தையும் வந்து தான் தனது அப்படின்னு சொல்ற மாதிரி நீ வச்சுட்டு அதற்கான ஒரு நெகட்டிவான ஒரு கில்ட் கான்சியஸ நீ உள்ள உருவாக்கிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இது எல்லாம் இயற்கைப்பா, அதெல்லாம் வந்து நீ ரொம்ப ஒரு நெகட்டிவான விஷயம் அப்படின்லாம் சொல்லிட்டு நீ கொண்டு போயிடாத, நீ எல்லாத்தையும் அனுபவிப்பா. நீ நிலம் உடம்பு இருக்குது அப்படின்னு சொன்னா அது நல்லது, அது நீ வச்சுக்கோ, அதையும் வச்சுக்கோ. அதன் மூலமா நீ வந்து அனுபவிச்சுட்டு அதை நல்லா அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீ வந்து வேற யார்ட்டையாவது கொடுத்துக்கோ, அல்லது உன் குடும்பத்துக்கே கொடுத்துக்கோ, அல்லது உன்னுடைய சாதிக்கே கொடுத்துக்கோ, இப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துட்டு போக முடியும். அதை என்ன இந்த மாதிரியான ஒரு புதிய ஒரு உலகுக்கான ஒரு நியாயத்தை வழங்குகிற ஒரு தத்துவமாக இங்க வந்து சைவ சித்தாந்தம் பரிணமிக்கிறது அப்படின்றது. இதுல இந்த உலக உருவாக்கத்துல இன்னொரு முக்கியமான ஒரு ட்விஸ்ட் ஒன்னும் உண்டு. அதையும் வந்து முத்துமோகன் சார் சொல்லி இருக்கிறாங்க. அது ஒரு சின்ன ஒரு பேராதான். அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலக உருவாக்கத்துல சக்தி என்பதற்கான இடம்,
சக்தியும் சிவனும் இணைந்துதான் வந்து இந்த உலக உருவாக்கம் நிகழ்கிறது அப்படின்றது. இது ஏறக்குறைய சாங்கிய தத்துவத்தினுடைய பிரகிருத்தியினுடைய அந்த நீட் அதை வந்து எடுத்துட்டு இவங்களுடைய புதிய விளக்கமாக இதை கொள்ளவும் முடியும். என்ன இதுல என்ன அப்படின்னு சொன்னா, சக்தி தான் வந்து அருளுக்கு சொந்தமானவள். என்ன அவளது அருளே வந்து இந்த உலகத்தை படைக்கிறது. என்ன அதுல வந்து என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தினுடைய ஒரு முக்கியமான 3 விஷயங்களாக சைவ சித்தாந்தம் சக்தியினுடைய தத்துவமாக பேசும். அது என்ன அப்படின்னு சொன்னா, இச்சை, கிரியை, ஞானம், இந்த 3மே வந்து சக்தியினுடைய வெளிப்பாடாக. இந்த 3க்குமே சொந்தக்காரி யாரு அப்படின்னு சொன்னா சக்தி அப்படின்றதாகவும் சைவ சித்தாந்தம் பேசும். ஆக சக்தியினுடைய அருளினாலேயே இந்த வந்து உலகம் உருவாகி இருக்கிறது. சிவனும் வந்து இறக்கப்பட்டு சிவனும் வந்து சக்திக்கு வந்து என்ன சக்தியோடு இணைந்து இந்த உலக உருவாக்கம் அப்படின்றது நிகழ்ந்திருக்கிறது அப்படின்றது. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சக்தியை வந்து பல்வேறு பெயர்கள் வந்து கொடுத்து அழைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சக்தி என்பது மாயை அப்படின்றதாகவும், சக்தி வந்து மகமாயி அப்படின்றது, மகாமாயை அப்படின்னு சொல்றது என்பதாகவும் அழைக்கப்படுகிறது சக்தி சொல்லும் பொழுது. ஆக இந்த சக்தியை வந்து மகமாயி, மகாமாயை, என்ன அதுக்கு ஒரு நேர்மறையான ஒரு விளக்கம் ஒண்ணு நம்ம இருக்குது அப்படின்றதையும் பார்க்கிறோம். ஆனா வந்து கடைசியில வந்து என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, இந்த ஆணவம், கண்மம், மாயை இது எல்லாத்தையும் வந்து விளக்கணும்ப்பா, விளக்குனாதான் வந்து வினைப்பயன் அப்படின்னு சொல்றது. ஆனா வந்து இது எல்லாமே முக்கியமானது. ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு சொல்றது முக்கியமானது. அது இல்லாம வந்து வினை பலன்களை எல்லாம் அறுக்கவும் முடியாது. ஆனா இந்த வினைப்பலன்களை இந்த 3ஐயும் அனுபவிச்சு வினைப்பலனை அறுத்தா தான் வந்து இறைவனை அடைய முடியும். இது என்ன ஒரு புதிய ஒரு நம்ம சொல்றது போல இதுல உள்ள சிக்கல் என்ன இது அப்படின்னு சொல்லும் பொழுது, இதை வந்து இதை முத்துமன் சார் இதை வந்து இன்னும் அதிகமாக நீட்டித்து அதை சொல்லல. ஒரு விதத்துல நம்ம வந்து இந்த விஷயத்த ஒரு ஆணாதிக்க நிலவுடைமை சமூகத்துல வந்து ஒரு பெண்ணுக்கு வழங்கப்பட்ட ஒரு பெண் குறித்த அந்த கருத்துகள் என்ன எவ்வாறு மாயையாக, இச்சையாக, என்ன அல்லது அதை வந்து என்ன சொல்றது, இவைகளில் ஊறி அதுக்கப்புறம் வந்து அதுல இருந்து நீ வெளியே வந்தா தான் வந்து உனக்கு விடுதலை என்பது போன்ற ஒரு ஆணாதிக்க சமூக அமைப்புல வந்து ஒரு பெண்ணுக்கு வழங்கப்படுகிற அந்த விஷயங்கள் எல்லாம் இங்க வந்து தத்துவார்த்தங்களாக வெளிப்பட்டிருக்கின்றனவா? என்ன இந்த சக்தியுடைய கான்செப்ட்ல மகமாயி, மகாமாயை அப்படின்னு சொல்ற இடங்கள்ல என்ன அப்படின்றதுக்கான நிறைய சில ஆய்வுகளும் நமக்கு தேவைப்படுகின்றன. இதை வந்து நம்ம வந்து இதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லி நம்ம எதையும் சொல்லல. ஆனா வந்து இது போன்ற ஆய்வுகளையும் வந்து நம்ம முன்னெடுக்க வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்றதையும் நான் இங்க வந்து சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக கடைசியாக இன்னொரு 5 நிமிடங்கள் முடித்துடுறேன். என்ன அப்படின்னு சொன்னா, அடுத்தது நம்ம 3வது ஒண்ணு வந்து நம்ம ஆணவம் குறித்த அந்த விளக்கம் எப்படி வந்து ஒரு நிலவுடைமை சமூக அமைப்பிற்கான ஒரு தத்துவார்த்த அடிப்படையை வழங்கியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 2வது இந்த உலகு குறித்த கருத்தாக்கம், சைவ சித்தாந்தத்தினுடைய உலகு குறித்த கருத்தாக்கம், உலகம் அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கு அவர்கள் கொடுத்த விளக்கம் என்பது எவ்வாறு வந்து ஒரு நிலவுடைமை சமூக அமைப்பையும் அதே போல தான் தனது என்ற அகங்கார விஷயங்களை வந்து நெகட்டிவாக கொள்ளாமல் நேர்மறையாக பார்க்கின்ற ஒரு விஷயமாக அங்கு இருந்தது அப்படின்றதையும் பார்த்தோம். 3வது இந்த விடுதலை என்ற கோட்பாடு. இந்த விடுதலை என்ற கோட்பாடு வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னது போல என்ன அப்படின்னு சொன்னா, 4 படிநிலைகளாக இந்த விடுதலையை வந்து சைவ சித்தாந்தம் பேசும். நம்ம பக்தி இலக்கியங்கள்ல பேசுறோம் அப்படின்னு சொன்னா, பக்தியின் மூலமாக என்ன இறை அருளை பெற்று
கர்மங்களிலிருந்து, கர்ம வினை பயன்களில் இருந்து நம்ம வந்து விடுதலையை பெற முடியும் அப்படின்றது பக்தி இலக்கியங்கள் சொல்லுச்சு. ஆனா இங்க சைவ சித்தாந்தத்துக்கு வரும் பொழுது இது அது மட்டுமே உன்னை விடுதலைக்கு கொண்டு செல்ல முடியும் அப்படின்னு சொல்லாம இவங்க என்ன சொல்றாங்கன்னா 4 படிநிலைகளை இங்க உருவாக்குகிறார்கள். நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம், சொன்னது போல அது என்ன அப்படின்னு சொன்னா சரியை, கிரியை, யோகம், ஞானம். இது 4 படிநிலைகள். சரியின் மூலமாக மட்டும் நீ கடவுளை கடவுளை அடைந்து விட முடியாது, மோட்சத்தை அடைந்து விட முடியாது. கிரியை, நீ சரியையிலிருந்து கிரியை, சரியைன்னு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா தொண்டு ஊழியம் செய்கிறது என்ன, அதன் மூலமாக மட்டும் கடவுளை அடைஞ்சிடலாம்னு நினைச்சிடாத. நீ கிரியையும் பண்ணணும். கிரியைன்னா என்ன பண்ணணும்? கோயில்ல போய் பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் இறைவனை தியானம் பண்ணி இதெல்லாம் பண்ணணும். அப்ப இது 2வது நிலைப்பா. இந்த 2வது நிலை மட்டிலிருந்து நீ விடுதலை அடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நினைச்சிடாத. இல்ல, இதுக்கு அடுத்த நிலை என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா யோக நிலை. இந்த சரியையும் கிரியையும் முடிச்சு யோகத்துக்கு நீ போய் யோக நிலையிலையும் நீ இருந்து இறைவனை அடைவதற்கு நீ முயற்சி செய்யணும். ஆனா யோக நிலையிலிருந்தே நீ எல்லாத்தையும் இறைவனை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிடாத. நீ ஞானம் அடையணும். கடைசியில ஞானம் அடைஞ்சு அதன் மூலமாகத்தான் இந்த 3 படிநிலைகளையும் கடந்து ஞானத்தை அடைந்து நீ என்ன விடுதலையை இறைவனை நீ அடைய முடியும். இப்ப ஞானம்ன்றதன் மூலமாக இறைவனை அடைதல் அப்படின்னு சொல்றது நம்ம ஏற்கனவே இங்க உபநிடதங்கள்ல இருந்து வந்த விஷயங்கள், வேதாந்தத்திலிருந்து வந்த விஷயங்கள். ஞானத்தின் மூலமாகத்தான் ஞான மார்க்கம், கர்ம மார்க்கம் அப்படின்றதெல்லாம் சொன்னோம் இல்லையா? இந்த கர்ம மார்க்கம் வேற விதங்களாக சரியை, கிரியை, யோகத்தையும் ஞானம் அதையும் உள்ள போட்டு எல்லாமே பண்ணிய ஒரு உள்ள ஒரு படிநிலைகளை கொண்டதாக என்ன இருப்பதை என்ன விஷயமாக விடுதலை என்பதை இங்க சைவ சித்தாந்தம் பேசுகிறது அப்படின்றது. ஆக இது நமக்கு அப்படின்னு சொன்னா ஆன்மீகத்திலும் சமத்துவம் இல்லை என்பதை சொல்லுகிறது அப்படின்றது. இந்த படிநிலை அமைப்பு முறை என்பதுவே ஏறக்குறைய நம்ம படிநிலைகள் அமைப்புகள் இருக்கு இல்லையா, இந்த 4 வர்ண முறை, இந்த முறையை கொள்வதாக இதே போன்ற படிநிலை, சமூக படிநிலையை ஆன்மீக இங்க சைவ சித்தாந்தம் இருக்கிறது அப்படின்றது. நம்ம தோழர் இதயராஜா அவர்கள் சொன்னது போல அந்த சாதி எப்படி உள்ளுக்குள்ள வருது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஆனால் அதனோடு இந்த தத்துவார்த்த ரீதியான எவ்வாறு விடுதலைக்கான விஷயங்களுமே கூட எவ்வாறு படிநிலைப்படுத்தப்படுகின்றன என்ற விஷயத்தையும் இங்க சைவ சித்தாந்தத்துல பார்க்க முடியும் அப்படின்றது. ஆக இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு சொல்ல வருகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நிலவுடைமை வளர்ந்து அதனாலதான் இந்த பகுதியினுடைய தலைப்பே சைவ சித்தாந்தம் ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு இடம், என்ன ஒரு வளர்ச்சியான ஒரு முழுமையை கொண்ட ஒரு தத்துவமாக இங்க முத்துமோகன் சார் குறிப்பிடுகிறார்கள். என்ன ஒரு நிலவுடைமை சமூகத்தினுடைய வளர்ச்சி அதனுடைய முழுமையை உள்வாங்கி அதற்கான தத்துவத்தை வழங்குகிற இடமாக இங்கு சைவ சித்தாந்தம் இருக்கிறது அப்படின்னு சொல்றது முத்துமோகன் சாருடைய விளக்கம். தோழர்களே, இத்தோடு நான் இந்த உரையாடலை நிறுத்திக் கொள்கிறேன். தொடர்ந்து நம்ம பேசுவோம். நன்றி தோழர்களே. இத்தனை நேரமும் நம்முடைய தத்துவ பேராசிரியர் அருமை இளவல் டெரன்ஸ் அவர்கள் உரையாற்றியதை பார்த்தோம். இது இந்த நூலில் இந்திய தத்துவங்களும் தமிழின் தடங்களும் என்ற நூலில் ஏறத்தாழ 2.5 பக்கங்கள் மட்டுமே கொண்ட ஒரு பகுதி. சைவ சித்தாந்த ஒரு முக்கியமான வளர்ச்சி என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய இந்த பகுதி 2.5 பக்கம். ஆனால் அந்த 2.5 பக்கத்தினுடைய சாராம்சத்தை சொல்லுவதற்கு ஏறத்தாழ 50 நிமிடங்களுக்கு மேலாகி இருக்கிறது. இன்னமும் நமக்கு நேரம் இருந்தால், நாம் பேசுவதற்கு கேட்பதற்கு தயாராக இருந்தால் இன்னும் பேசிக்கொண்டு போகலாம். என்றாலும்
டெரன்ஸ் அவர்கள் அந்த பகுதியினுடைய சாராம்சத்தை சாறு பிழிந்து நமக்கு இங்கே தந்திருக்கிறார்கள். அதை பார்க்கின்ற போது எனக்கு உடனடியாக தோன்றக்கூடிய உணர்ச்சி என்பது வேதாந்தத்துக்கு எதிர்வினையாக இருப்பது இந்த சித்தாந்தம், சைவ சித்தாந்தம் என்ற உணர்வு முதலில் வெளியாகிறது. வடக்கே உலகை மறுத்து, வாழ்க்கையை மறுத்து, மனிதனை மறுத்து வேதாந்தம் உருவாகி நடத்துற போது அங்கே தெற்கே சிவனுடைய பெயரால் உருவான சித்தாந்தம் என்பது உலகியலை ஒப்புக்கொள்கிறது, மனிதனை ஒப்புக்கொள்கிறது, மனித தன்மைகளை ஒப்புக்கொள்கிறது, மனிதனுடைய வாழ்க்கையை அது அங்கீகரிக்கிறது என்ற வகையிலே பார்க்கிற போது அதற்கு நேர் எதிர்வினையாக இங்கே இருக்கிறது. ஒரு வகையிலே பார்த்தால் வடக்கே வைணவம் தலைக்கின்ற போது தெற்கே சைவம் தலைத்தது என்று சொன்னால் ஒரு விதமான பண்பாட்டு போராட்டம் தான். வைதிகத்துக்கு எதிரான ஒரு போராட்டமாக இருப்பதையெல்லாம் நம்ம டெரன்ஸ் அவர்கள் நமக்கு தந்த அந்த உரையாடலை உற்று நோக்கினால் அதனுடைய அடியோட்டமாக இது இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில் ஒரு அருமையான ஒரு உரையை நமக்கு தந்திருக்கிறார்கள். இது சம்பந்தமான விவாதத்தை தொடங்கி வைப்பதற்கு இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவராக இருந்த பேராசிரியர் நம்முடைய இதயராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அன்பிற்குரிய தோழர்களே, மிக அற்புதமான ஒரு உரை. இங்க ஒரு கருத்தை நான் பதிவு செய்யணும். பொதுவா நம்முடைய இன்றைய நமக்கு உரை நிகழ்த்திய பேராசிரியர் தத்துவ பேராசிரியர். நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இப்ப என்னை போன்ற மொழி ஆசிரியர்கள் ஒரு தத்துவத்தை புரிந்து கொள்வது என்பது கொஞ்சம் கடினம். ஏன்னா இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது என்னை பொறுத்தவரை ஒரு 3 தடவை வாசித்தால்தான் என்னால் உள்வாங்கிக் கொள்ள முடியும். ஏனென்றால் நான் ஒரு லிட்ரேச்சர் ஆசிரியர், ஒரு மொழி ஆசிரியர், லாங்குவேஜ். ஆனால் டெரன்ஸ் ஒரு அற்புதமான, அதுல ஒரு நுணுகிய பார்வையுடைய ஒரு அறிஞர். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த புத்தகத்தை யாராவது ஒருத்தவங்க வாசிப்பதற்கு ரொம்ப எளிமைப்படுத்திட்டாரு டெரன்ஸ். இந்த உரையை கேட்டாவே நமக்கு ரொம்ப போதும். இந்த உரையை முதல்ல நம்ம கேட்ட பிறகு இந்த புத்தகத்தை வாசிக்கின்ற போது நமக்கு இன்னும் கொஞ்சம் புரிதல் ஏற்படும். இப்ப நம்முடைய கங்கா தோழர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்ப நமக்கு ஒளி காட்சியாக நம்முடைய யூடியூப்ல போய்கிட்டு இருக்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு இதா நான் கருதுறேன். ஏன்னா அந்த அளவிற்கு நமக்கு டெரன்ஸுடைய உரை நமக்கு அடிப்படையா இருக்கும். ஏன்னா நான் அப்படிதான் நான் அந்த புத்தகத்தை வாசிக்கும் போது, மெய்யியல் சார்ந்த புத்தகங்களை வாசிக்கும் போது நிறைய இடங்களை தடுமாறக்கூடிய சூழல்கள் எனக்கு ஏற்படுவது உண்டு. அதனால நான் அந்த தடுமாற்றத்தோடு தான் இணைந்து அதை கொஞ்சம் நுணுகி பார்க்க நான் உரைகிறேன். ஆகவே டெரன்ஸுக்கு என்னுடைய அன்பான ஒரு வணக்கத்தையும் நன்றியையும் நான் இங்க சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். டெரன்ஸ் அருமையா சொன்னார். அந்த ஆணவம், அதாவது எது இல்லையோ அதெல்லாம் சைவ சித்தாந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய உடல், உலகம், பதி, பசு, பாசம் என்ற ஒரு கான்செப்ட சைவ சித்தாந்தம் உள்ளே வைத்து ஒரு நிலைப்படுத்தக்கூடிய ஒரு பார்வை. ஒரு காலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க கண்ணாம்பூச்சி விளையாட்டு விளையாடுறதுதான் நான் சைவ சித்தாந்தத்தை பார்க்கிறேன். இவரு நம்முடைய கங்கா தோழர் சொன்ன மாதிரி உலகத்தை மறுத்த ஒரு மாயவாத தத்துவம் உலகத்தை ஏற்கக்கூடிய ஒரு தத்துவம் மாதிரி இந்த ஒரு 13-14ஆம் நூற்றாண்டுல இப்படி காட்டுது அப்படின்னா, டெரன்ஸ் அவங்க சொன்ன மாதிரி அந்த ஆணவம் தான். அதுல என்ன அப்படின்னா, ஆணவத்தை நீக்கவே முடியாது. பிறவிகள் தோறும் ஆணவம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணமா அழகா சைவத்திலையும் சொல்லுவாங்க, அதை முத்துமோகன் சார் எடுத்துக்காட்டிருப்பார். செம்பினில் பாசி படர்ந்திருப்பது போல, நெல்லினில் அந்த மேல இருக்கக்கூடிய உமி இருப்பது போல, மனிதனோடு இணைந்திருக்கக்கூடியதுதான் அந்த மலம், 3 மலங்கள் இருக்கக்கூடிய அந்த ஆணவம் என்பதை சொல்வார். அதுல அழகா டெரன்ஸ் சொன்னாரு. முத்துமோகனுடைய அந்த வரியில படிச்சு பார்த்தோம்னா, அந்த தான் என்ற ஆணவத்தை நீக்குவதற்கு எது தேவை? தாழ்ச்சி, ஒரு அன்பு, ஒரு பரிவு, ஒரு உணர்வு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்? அந்த பரிவு, இந்த உணர்வு, ஒரு அன்பு என்பது ஒரு விதமான ஒரு 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 இறங்கி செல்லல் என்ற ஒரு தன்மையைத்தான் காட்டி அப்படியே இணைக்கக்கூடிய ஒரு சூழலை, ஒரு குழாம், ஒரு கூட்டத்தை உருவாக்கக்கூடியது. அதுக்கு கூட அழகா முத்துமோகன் சார் இந்த புத்தகத்தை சொல்லியிருப்பாரு. எப்படி பௌத்தம் ஒரு சங்கத்தை அடிப்படையா வைத்ததோ அது மாதிரி
இந்த தான் என்ற ஒரு ஆணவத்தை நீக்குவதற்கு நமக்கு ஒரு அன்பு வேணும், இறங்கி செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு கூட்டத்தை உருவாக்கலாம் அப்படின்றத பூர்த்தி காட்டுறாரு அது முத்துமோகன். அதை அழகா டெரன்ஸ் எடுத்து காட்டினாங்க. ஆகவே அற்புதமான உரை. இதுல கேள்விகள் கேட்பதற்கு என்னை பொறுத்த வரைக்கும் இல்ல, நமக்கு டெரன்ஸ் இது மாதிரி உரைகளை மீண்டும் மீண்டும் வழங்கும் போதுதான் நமக்கு அது சம்பந்தமான விஷயங்களை நாம் இன்னும் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே நண்பர்கள் தான் சந்தேகங்களை எங்கள் இருந்தா இங்க முன்வைக்கலாம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தோழர்களுக்கு கருத்துக்கள் சொல்லலாம், கேள்விகள் கேட்கலாம். பாருங்கள். தோழர் ரவீந்திரன் வணக்கம். என்ன மிக முக்கியமான ஒரு மிக நல்ல முறையில் இருந்தது. அடிப்படையில வைதிக நெருக்கி கூட அல்லது வேதாந்தம் தான் மாயாவாதத்தை கொண்டு வந்தது. ஆனால் வேதத்தை பொறுத்த வரைக்கும் ரிக்வேத இலக்கியம் என்றதே இயற்கையினோட எல்லா அம்சங்களையும் கடவுளாக பார்த்த ஒன்றுதான். இயற்கையோடு இயைந்த விஷயங்கள்லாம் அங்க இருந்தது. ஒரு வகையில பௌத்தம் தன்னுடைய இயங்கியலினூடால மாயாவாதத்தை முன்வைத்த பின்னர் அந்த மாயாவாத கோட்பாட்டை உள்வாங்கி கொண்டுதான் அத்வைதம் ஏற்கனவே யாக்ஞவல்கியர் போன்றவர்களால முன்வைக்கப்பட்டால் கூட அது ஒரு மாயாவாத தத்துவமாக விருத்தியாக்கினது சங்கரர். பௌத்தத்தினுடைய அந்த மாயாவாதத்தை உள்வாங்கி, அதனால சங்கரருடைய அந்த கோட்பாட்டை மறைவான பௌத்தர் என்று பின்னர் வந்த பிராமணியம் எதிர்த்து விவாதித்தது கூட இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் அவர்கள் அந்த மாயாவாதத்தை உள்வாங்கி கொண்டார்கள். அப்ப அந்த வகையில அதாவது இந்த உலகம் நிரந்தரமானது இல்லை, இறைவனை அடைதெல்லாம் சரணாகதி அந்த கோட்பாடு அவர்களுக்கு உடன்பாடானதாக இருந்த பட்சத்தில் அவற்றை ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப அடிப்படை வைதிக நெறியிலையும் இந்த இயற்கையினுடைய அம்சங்களை ஏற்றுக்கொள்வது என்பது இருக்குது. அதாவது இந்த உலக இன்பங்களை அனுபவித்து கொண்டே கடவுளை அடைதல் என்றது வேதத்தினுடைய நிலைப்பாடுகளும் தான். அது அர்த்தமுள்ள இந்து மதம், கண்ணதாசன் எழுதின பல விஷயங்களுக்குள்ளேயே வரும். கடவுள் இல்லாத இடம் அங்கே இருக்குது, ஆகிய கடவுளினோட சிலைக்கு முன்னாலேயே காம இன்பத்தை அனுபவிக்கிறது வரைக்குமான பல விஷயங்கள் அது வைணவம் சார்ந்து எல்லா வகையிலையும் பேசப்பட்ட விஷயங்கள். அதனுடைய அது அங்கேயும் இருக்குது. அதுபோல இப்ப இங்க எல்லாவற்றையும் அனுபவித்து கடத்தல் என்றது மிக முக்கியமான ஒரு விடயத்தை முன்வைத்தது முத்துமோகன் பேராசிரியர் அவர்களாக இருந்தாலும் சரி, பேராசிரியர் இங்கு முன்வைத்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, சிலப்பதிகாரத்துல கோவலன், சீவக சிந்தாமணியில சீவகன், இவையெல்லாம் அனுபவித்து கடத்தல், ஆழ்ந்து அனுபவித்து கடத்தல் என்கிற அந்த நிலை என்பது இங்குள்ள வித்தியாசம் என்றவர் காட்டினது சரி. ஆனால் இந்த சமணமும் பௌத்தமும் வடக்கிலையும் இருந்த விஷயங்கள்ல, அப்ப வடக்கில இருந்த ரெண்டும் இருக்கு. அங்க அனுபவிக்கிறது சார்ந்த வேத கோட்பாடும் இருக்கு, ஆழ்ந்து அனுபவித்து கடக்கிற என்று சொல்லப்படுற அந்த தத்துவத்துக்குரிய சமணம் பௌத்தமும் அங்கேயும் இருந்தது. ஆனால் ஏன் தமிழகத்துல மட்டும் இந்த வித்தியாசம் இருந்தது? அந்த ரெண்டும் வடக்கில இருந்தும் கூட அதுக்கு ஒரு அடிப்படையே முத்துமோகன் அவர்கள் முன்வைத்தார்கள் என்று டெரன் முன்வைத்தார். முகலாயர் ஆட்சி ஏற்பட்ட சூழல்ல அங்க இருக்கிற நிலப்பிரபுத்துவம் ஒரு நிலையான தன்மையை பெறவில்லை. அங்க அது வணிக கருத்திகள் சார்ந்த இஸ்லாமிய ஆட்சி முறை ஒன்று ஏற்படுகிறது. நிலப்பிரபுத்துவம் அங்கு ஒரு வரையறைக்குள்ள வருகிறது. ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சோழ பேரரசு உலகத்தினுடைய மிக உச்சமான ஒரு நிலப்பிரபுத்துவமாக இருந்தது. பிறகு விஜயநகர பேரரசர் காலம், பிற்கால பாண்டிய பேரரசர் காலம் ஆகிய அந்த நிலப்பிரபுத்துவம் ஒரு நிலையூன்றிய தன்மை காரணமாக அந்த ஆணவம் வந்தது என்று. ஆனால் அடிப்படையில வைதிக நெறி அது தலைமை உரையில இளையராஜா அவர்கள் குறிப்பிட்டார். அதுக்குள்ள பிராமணியம் எப்படி கலந்து கொள்ளுதாண்டு சைவ சித்தாந்தத்துக்குள்ளே. வேண்டால் 20ஆம் நூற்றாண்டின் நடுக்கூறுக்கு வருகிற போதுதான் சைவ சித்தாந்தம் தமிழில் உருவாகி சமஸ்கிருதத்துக்கு போனதுன்றதே கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனா 17ஆம் நூற்றாண்டுகள்ல சைவ சித்தாந்திகளே சொன்னது சமஸ்கிருதத்தில இருந்துதான் சைவ சித்தாந்தம் வந்தது என்று. அந்த அளவுக்கு பிராமணியத்தோட சமரசம் செய்தது. தாய்மானவர் அந்த சமரச மார்க்கத்தை முன்வைத்தார்
என்றது அது மிக பிரதானம். தாய்மானவரும் கூட இந்த சமரச சன்மார்க்கத்தை வைத்த சைவ சித்தாந்தத்துக்கும் வேதாந்தத்துக்கும் சமரசத்தை ஏற்படுத்திய தாய்மானவரும் வெள்ளாள சமூகத்தை சேர்ந்தவர். நாவுக்கரசரும் வெள்ளாள சமூகத்தை சேர்ந்தவர். ஞான சம்பந்தரை முன்னிலைப்படுத்தி சுந்தரரை கதாநாயகி பெரிய புராணத்தை படைத்த சேக்கிழாரும் வெள்ளாளர். அப்ப இவர்கள் எல்லாம் எப்படி அத தலைமை உரையில இதயராஜா சொன்னது போல நாவுக்கரசர் ஞான சம்பந்தரை கொண்டு வந்தார். சைவ சித்தாந்திகள் மெய்கண்டதேவர் என்றால் அங்க உமாவதி சிவாச்சாரியார் அருணாந்தி சிவாச்சாரியார் வருகிறார். அப்ப பிராமணியத்தோடு அவர்கள் ஏன் கூட்டு சேர்க்கிறார்கள் என்ற விஷயம் அது வேறொரு சமூக பிரச்சனை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த விஷயங்களை தான் என்னுடைய ஆய்வுகளுக்கு எடுத்தேன். பிற்காலத்துல இந்த இணைப்பும் அதுக்குள்ள இருக்கிற முரணும் சார்ந்த விஷயங்கள் அது வேறொரு தளத்துல பார்க்கப்படணும். ஆனால் இங்க வைக்கப்பட்ட இந்த தத்துவத்துல மிக பிரதானமானது மிக பிரதானம் ஏன்னா இதை அழுத்தி இதுக்கு முன்னர் கூட பழைய உரைகளையும் பேராசிரியர் அந்த விஷயங்களை வலியுறுத்தி கொண்டு வருவார். இது தமிழினுடைய தனித்துவம், ஆணவம் என்கிற அந்த விஷயம், மும்மலங்கள் என்று சொன்ன அந்த விஷயங்கள் இது தமிழினுடைய தனித்துவம் என்றது. இது எப்படி தமிழுக்கு தனித்துவமாக வந்தது? வைதிக நெறியும் சரி அல்லது வைதிக மறுப்பாக வந்திருக்கக்கூடிய பௌத்தம் சமணமும் சரி வடக்கில இருந்தது, இங்கேயும் இருந்தது. அவற்றை கடந்து இங்கே என்ன தனித்துவம் என்றதில் என்னை பொறுத்த வரைக்கும் என்றால் பேராசிரியர் முத்துமோகன் அவர்கள் ஆசீவகத்துக்குள்ள போகல. அவர் இந்த ஆய்வுகளை செய்து கொண்டிருந்த காலத்துல ஆசீவம் ஒரு முக்கியமான இடத்துக்கு வர இல்லை. பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்கள் ஆசீவம் பற்றி மிகப்பெரிய தாக்கத்தை வெளிப்படுத்தியவர். ஆனால் அவருடைய ஒரு கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லை. அவர் சிலப்பதிகாரம் கூட ஆசீவக படைப்புத்தான் என்று சொல்லுவார். ஆனால் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. சிலப்பதிகாரம் ஆசீவகராக இருந்த ஒருவர் சமணராக மாறி முன்வைத்த படைப்பு என்றுதான் நான் பார்ப்பேன். ஆனால் அந்த அம்சம் மிக முக்கியமானது. தமிழில தான் ஆசீவகம் அவ்வளவு தாக்கமாக இருந்தது. அது நெடுஞ்செழியன் அவர்கள் ஆதாரபூர்வமாக அவர் கல ஆய்வுகள் இலக்கிய ஆதாரங்கள் எல்லாவற்றையும் வச்சுக்கொண்டு அதை வெளிப்படுத்தி இருப்பார். ஆசீவகம் தமிழின் ஒரு சிறப்பான இது. அது வடக்குக்கும் போனதுதான் இல்லை என்றது இல்லை. ஆனால் தமிழில இருந்த அளவுக்கு இப்ப ஏல் பசாம் ஆசீர்வாதத்தை மறுகண்டுபிடிப்பு செய்ததுன்றது பெரும்பாலும் தமிழினூடாலதான். அப்ப கிறிஸ்துக்கு முன் 6ஆம் நூற்றாண்டில வடக்கில பௌத்தம் சமணம் உருவாகுவதற்கு முன்னரே அந்த 24வது தீர்த்தங்கரர் நான் தான் என்று சொல்கிற மக்களி கோசர் தமிழகத்தில் இயங்கிய வெளிப்பாடு என்றது இருக்குது. அப்ப 300 வருஷங்களுக்கு மேல 3 நூற்றாண்டுகளுக்கு மேல ஆசீவகம் தான் தமிழகத்துல செல்வாக்கூட இருந்தது. தனியா அந்த 3 நூற்றாண்டு அல்ல, கிறிஸ்துவின் 2ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் பௌத்தம் சமணம் இங்க இயங்க தொடங்குறது. இப்ப மணிமேகலையோ சிலப்பதிகாரமோ சீவக சிந்தாமணியோ இவை எல்லாமே கிறிஸ்துவின் 4ஆம் 5ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு உரியவை. அப்ப அது வரைக்கும் கூட ஆசீவகத்தின் தாக்கம் இருந்தது. அது மட்டும் இல்லை, இந்த எல்லா சமண பௌத்த இலக்கியங்களுக்குள்ளையும் ஆசீவகம் ஊடுருவி இருக்குது. ஆசிரியர்களாக இருந்தவர்கள் சென்று அந்த இலக்கியங்களை படைத்த போது அந்த இலக்கியங்களினுடைய தனித்துவங்கள் பலது இருக்குது. அதே போல அதுக்காகத்தான் நான் இந்த விஷயத்தை முன்வைக்கிறேன். திருமூலர் என்ற ஒரு சித்தர் தான் சைவ சித்தாந்தத்தை தொடக்கிறார். பதி என்கிற கோட்பாட்டை முன்வைக்கிறார். பதி என்றால் என்ன? அதே வட இந்தியாவில் அது போன்ற ஒரு கருத்தியல் வராமல் தமிழில மட்டும் இந்த பதி என்றது வருது. பதி என்ற தலைவர், என்னத்தினுடைய தலைவர்? கடன்களின் தலைவர், வணிக குழுக்களின் தலைவர் என்று நடைமுறை அனுபவம் பெற்ற ஒரு சமூகத்தினுடைய ஒரு கருத்து பதி. அந்த பதியினுடைய ஒரு அது எவ்வளவுக்கு அனாதியானதோ அது போல ஆணவமும் அனாதியானது. இந்த அனாதியான இந்த மும்மலங்களும் ஆன்மாவுக்கு இருக்கிறதுனால அதை ஆழ்ந்து அனுபவித்து கடக்க வேண்டி இருக்கிறது. இது ஒரு நியதி. இது கடந்தா வேணும் என்றது நியதி என்றால் இந்த நியதி பற்றின ஒரு கோட்பாடு வடக்கிலே இல்லை, வடக்கில் தாக்கம் செலுத்த இல்லை. ஏன்னா இந்த நியதி கோட்பாடு ஆசீவகத்துக்குரியது. பதி என்று ஒரு ஆசீவகர் சிந்திக்கிறது போல வைதிக நெறியில சிந்திச்சிருக்க முடியாது. அப்ப அந்த விஷயங்களை நாங்கள் கவர்ந்து எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். என பேராசிரியர் முத்துமோகன் அவர்கள் இந்த ஆசீர்வாதத்தை உருவாக்கி கொண்டு இந்த விஷயத்தை வைத்தால் அது அவர் எப்படி பார்த்திருப்பார். சரி, அவர் இப்போது அவராலே முடியும். ஆனால் பேராசிரியரிடம் கூட அந்த விஷயங்களை உள்வாங்கினால் இன்னும் கூட தாக்கமாக இருக்கும். இதுல மாற்று கருத்து இருந்தால் அவர் முன்வைக்கிறது
கேட்கறதுக்கு நான் விரும்புறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி தோழர். வேற தோழர்கள்? அப்போ டெரன்ஸ் பதில் சொல்றீங்களா? அப்போ சரிண்ணா. பேராசிரியர் ரவீந்திரன் அவர்களுக்கு மிக்க நன்றி. இது ஒரு முக்கியமான ஒரு விவாதத்தை அவர்கள் நல்ல ஒரு அற்புதமான ஒரு விவாத புள்ளி. என்ன அப்படின்னு சொன்னா, வேதங்களே வந்து அனுபவிக்கிறது அப்படின்றது இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த முதல் கருத்து. வேதாந்தத்துல வந்து இந்த மறுப்பு, இந்த உலகத்தை வந்து மறுத்தல் அப்படின்னு சொல்றது, அதற்கு மீறிய ஞானம் உண்டு. வேதத்துக்கும் மீறிய ஞானம் வந்து சுயத்தை வந்து அறிதல் அப்படின்னு சொல்றது மாதிரி வேதாந்தங்கள் உபநிடதங்கள்ல இருந்து பேசியது. அதை வைத்து வேதாந்த தத்துவங்கள் எல்லாமே உருவானது அப்படின்றது. இந்த ரெண்டுக்கும் வந்து அதே போல பேராசிரியர் யூஸ் பண்ண அந்த வார்த்தையை யூஸ் பண்றதுன்னா சமரசம் செய்து வைக்கிறது தான் வந்து சைவ சித்தாந்தம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னு சொன்னா, வேதங்கள்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு மந்திரங்களும் யஜ்ஞங்களும் எந்த விதமான பலனை அனுபவிப்பதற்கு ஒரு எனக்கு வந்து கூடுதலான ஒரு என்னது ஒரு நிலப்பரப்பு வேணும் அப்படின்னு சொன்னா எந்த விதமான யஜ்ஞத்தையும் மந்திரத்தையும் சொல்லணும் அப்படின்றது ஒரு பக்கம். அல்லது வந்து இன்னொரு எனக்கு வந்து அந்த பொண்ணு வந்து என்னை வந்து விரும்பணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இதுக்கு வந்து அதுக்கான ஒரு மந்திரம் என்ன அப்படின்றது மாதிரிதான் வேதங்கள் வந்து எல்லாமே சொல்லிட்டு இருக்கும். இது வந்து அனுபவித்தல் அப்படின்னு சொல்ற ஒரு உலகை அனுபவித்தல், உலகை மறுக்காமல் அதில் வந்து உலகத்தில் உள்ள விஷயங்களை வந்து இன்னும் அதிகமாக அனுபவித்தல் அப்படின்னு சொல்ற விஷயங்களை வந்து வேதங்கள்ல இருந்து நம்ம எடுக்க முடியும். ஆனா வேதாந்தம் வரும் பொழுது வந்து உயரிய ஞானம் அப்படின்னு சொல்றது இந்த வேதத்தையும் மீறிய ஞானம் ஒன்று உண்டு. அது வந்து சுயத்தை அடைதல். அது வந்து இந்த உலக விஷயங்கள், இந்த உடல் அப்படின்னு சொல்றதெல்லாம் மறுத்து வந்து பின்னால வந்து அடைதல் அப்படின்னு சொல்றதுக்கான இந்த ரெண்டு இடத்தையும் வந்து சமரசப்படுத்துகிற ஒரு விஷயமாகவும் சைவ சித்தாந்தத்தை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றதுதான் நினைக்கிறேன். அதுக்கான மிக அற்புதமான விளக்கங்களையும் பேராசிரியர் கொடுத்தாங்க. அது எப்படி வந்து பௌத்தத்திலிருந்து எப்படி வந்து மாயாவாதம் எப்படி வந்து சங்கரன் வந்து இதை எடுத்துக்கிட்டு வந்து அதை வந்து மாயாவாதத்தை உருவாக்கினான் அப்படின்னு சொல்ற இடங்கள் அப்படின்றது. அதே போல பேராசிரியர் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பதி குறித்த விஷயம். அதை வந்து ரொம்ப அதிகமாக இங்க நம்ம வந்து பேசல. இந்த புத்தகத்திலேயே வந்து முத்துமன் சார் அதை பேசல. இதுவும் ஒரு முக்கியமான ஒரு புள்ளி. இந்த புள்ளியும் நம்ம குறித்து நம்ம தொடர்ந்து படிக்க வேண்டியது இருக்கிறது அப்படின்னு சொல்றதை மட்டும் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. நன்றி தோழர்களே. அப்போ தோழர்களே, நம்ம நிகழ்ச்சி வந்து ரொம்ப கச்சிதமான ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக இறுதியிலே நம்முடைய பேராசிரியர் ரவீந்திரன் அவர்கள் கிளப்பியிருக்கக்கூடிய பிரச்சனை, ஆசீர்வாதத்தினுடைய பங்கு தமிழகத்தில் எப்படிப்பட்ட பங்கு என்பதை எல்லாம் சொல்லும்போது நாம இன்னமும் ஆழங்கால் பட்டு பயணப்பட வேண்டும் என்பதை எடுத்து காட்டுவதாக தெரிகிறது. ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருந்தது. அந்த வகையில நம்ம எப்போதும் போல டெரன்ஸுக்கு நம்முடைய அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்ல வேண்டும். அதே போல தலைமை தாங்கிய இதயராஜா, இசைப்பாடல் பாடிய தம்பி சந்திரசேகர், ஒரு கட்டம் வரை இந்த நிகழ்வை அருமையாக ஒருங்கிணைத்த தம்பி ஜார்ஜ், தமிழ்தாய் வாழ்த்து பாடிய சைமன் தான் கடைசி. சைமன் இருக்கான சைமன் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லோருக்குமே நம்முடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்ல வேண்டும். அதே போல இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்த தோழர்கள் போக திராவிடமணி தோழர்கள் வந்திருந்தார்கள். அதே போல ராமச்சந்திரன் கொஞ்ச நேரம், ராமச்சந்திரன் இன்னொரு கலை இலக்கிய பெருமன்ற பணியில் இருந்ததால் முழு நேரம் இங்கே இருக்கவில்லை வந்திருந்தார். அதே போல ரகுபதி தோழர் பொள்ளாச்சியில் இருந்து வந்திருந்தார். அதே போல தென்னடார் அம்பிகாபதி நம்முடைய வேதாரண்யம் நாகை மாவட்ட கலை இலக்கிய பெருமன்ற செயலாளர் வந்திருந்தார். அதே போல சென்னையிலிருந்து பேராசிரியர் செல்வமீனா அவர்கள் அண்மையில் தான் நமக்கு அறிமுகமானார்கள். சென்னையிலே திருவொற்றியூர் கலை இலக்கிய பெருமன்ற கிளையை சார்ந்தவர்கள், கல்லூரி பேராசிரியர், இது போன்ற விஷயங்களில் மிகுந்த தாற்பயம் உள்ளவர். இடையிலே நடைபெற்ற ராஜபாளையம் கவிதை பயிற்சி முகாம் வந்திருந்தார்கள். அதை ஒட்டி பேசுகிற போது இந்த நிகழ்வுக்கு வாருங்கள் என்று அழைத்தோம். இன்றைக்கு வந்து இத்தனை நேரமும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் அதே போல என்னுடைய நண்பன் டி கிருஷ்ணன் அவரும் வந்திருந்தார். தனம் சிதம்பரநாதன் அமெரிக்காவில் இருந்து அவர் இருந்தார். அதே போல நம்முடைய தோழர் நடராஜன் அவரும் தொடர்ச்சியாக நம்முடைய நிகழ்வுகளுக்கு வருவது மட்டுமில்லாமல் நம்முடைய நிகழ்ச்சிகளை பற்றி
ரொம்ப காத்திரமான ஒரு மதிப்பீட்டையும் வைத்திருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் அவருக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அதை சில நேரம் என்னோட அலைபேசியில் பேசுகிற போது அல்லது எனக்கு வாட்ஸ்அப்ல சில நேரத்துல குறுஞ்செய்தி அனுப்பும் போதெல்லாம் அந்த உணர்வை அவர் எப்போதும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய நிகழ்ச்சிகள் சிறப்பாக இருக்கின்ற என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதே போல தம்பி சாகுல் சலீம் துபாயிலிருந்து அவரும் வந்து கலந்து கொண்டிருக்கிறார். அதே போல தங்கபாண்டியன் அவரும் கலந்து கொண்டிருக்கிறார். எல்லோருக்குமே நம்முடைய ஜீவானவ சிந்தனை பள்ளி, சிங்காரவில சித்தாந்த பள்ளி, பேராசிரியர் நாவா ஆய்வு பள்ளி சார்பில் அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல அடுத்த நிகழ்ச்சி என்பது டிசம்பர் 24 புதன்கிழமை மாலை 6:30 மணி. அன்றைக்கு புரட்சியில் பகுத்தறிவு என்ற பொது பொருண்மையிலே நம்முடைய தோழர் பாக்கூர் ராஜன் அவர்கள் அன்றைக்கு மானுட மூளை என்ற தலைப்பிலே பேசவிருக்கிறார்கள். அதற்கு தலைமை தாங்குவதற்கு அன்பு தம்பி வழக்கறிஞர் அருணாச்சலம் வருகிறார். அன்றைக்கு கவிதையை தருவதற்கு நம்முடைய துப்பாக்கி கவிஞன் கலியமூர்த்தி வருகிறார். அந்த நிகழ்ச்சியை நம்முடைய தோழர் ரமணி மாடசாமி ராஜ் அவர்கள் ஒருங்கிணைத்து தரவிருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சிக்கும் எல்லோரும் வந்திருந்து சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நம்முடைய நிகழ்வை நாம் இப்போது முடிவுக்கு கொண்டு வருகிறோம். சைமன் இல்லை, அதனால நிறைவு பாடலை பாடுவதற்கு ஆள் இல்லை. எனவே அந்த நிறைவு பாடல் பாடியதாக நாம் கருதி கொண்டு நம்முடைய இந்த நிகழ்ச்சியை நான் முடிவுக்கு கொண்டு வரேன். எல்லோருக்கும் வணக்கங்கள், எல்லோருக்கும் நன்றிகள். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான்.